இன்றைக்கு வேத வசனத்தில் आज हम वचन में से 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். पहला शमूएल उसका दूसरा अध्याय 30 वचन को हम पढ़ेंगे. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். पहला शमूएल दूसरा अध्याय उसमें 30वें वचन को हम पढ़ेंगे. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்தில் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன செய்வேன், கனம் பண்ணுவேன். और इस वचन में जो परमेश्वर कहते हैं, जो मेरा आदर करेगा मैं उन्हें आदर करूंगा, கனவீனம் பண்ணுகிறவர்களை நான் கனவீனம் பண்ணுவேன். या जो मुझे तुच्छ जाने तो मैं उन्हें भी वैसा छोटा समझूंगा. இந்த வசனத்தில் எதுக்காக கர்த்தர் சொன்னார் என்றால், इस वचन में क्यों परमेश्वर ने ऐसा कहा. நீங்க அதே அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் போது, उसी पहला शमूएल 2 के 17 को अब अगर पढ़ेंगे, அதில் ஏலியனுடைய 2 பிள்ளைகள் இருந்தார்கள். उस एली के 2 पुत्र थे. அந்த 2 பிள்ளைகளுடைய பேரு ஓப்னி பினெகாஸ். उन दोनों लड़कों का नाम ओपनी और फिनेहास था. ஏலி பிரதான ஆசாரியனா இருந்தான், ஓப்னியும் பினெகாசும் ஆசாரியர்களாக இருந்தார்கள். और जो एली था वो महायाजक और उसके दोनों लड़के जो थे याजक थे. நாம் அதில் வாசிக்கும் போது அவருடைய பாவம் எப்படிப்பட்டதா இருந்தது, மிகவும் பெரியதா இருந்தது. और जब पढ़ते तो उनका जो पाप था परमेश्वर के दृष्टि में बहुत भारी था. 2 சாமுவேல் 2:17 ஆசாரியராய் இருந்தவருடைய பாவம் பெரியதா இருந்தது. पहला शमूएल 2 के 17 में ये जो 2 जवान थे जो याजक भी थे, उनका पाप परमेश्वर की दृष्टि में भारी था. ஆராதனையில கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளை, आज आराधना में परमेश्वर के प्रिय, அன்றைக்கு அவர்கள் ஆசாரியர்களாய் இருந்தது போல उस दिन जैसे वो लोग एक याजक थे, நம்ம எல்லாரையும் கர்த்தர் எப்படி ஆக்கி வச்சிருக்கிறார், आज परमेश्वर ने हमें कैसा रखा है, ஆசாரியர்களாய் ஆக்கி வைத்திருக்கிறார். याजकों के रूप में परमेश्वर ने रखा है. அதில் எதற்காக ஆசாரியர்கள் ஆக்கி வைத்திருக்கிறார் और என்றால், क्यों परमेश्वर ने याजक बनाए रखा है, பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு பரிசுத்தத்தோடு கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் சேவிக்கும்படியாய் அழைத்திருக்கிறார். ताकि पवित्रता के साथ हम जिए और पवित्र के साथ हम उसकी आराधना करें. ஆனால் இவர்கள் 2 பேர் ஆசாரியர்களாய் இருந்தோம், அவர்கள் பாவம் மிகவும் பெரியதா இருந்தது. लेकिन इन दोनों भी जो याजक तो थे लेकिन उनके पाप भारी था. அதே அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கும் போது, और उसी दूसरा अध्याय 22 वचन में அவர்கள் என்ன பாவம் அலலிய செய்திருந்தார்கள், उन लोगों ने ऐसा क्या पाप किया था. பலவிதமான பாவங்களை அவர்கள் செய்திருந்தாலும் और यदि उन्होंने बहुत सारे पाप किया है तो भी அவர்கள் குறிப்பிட்ட பாவத்தை ஆண்டவர் உணர்த்தி காட்டுகிறார். एक विशेष उनका पाप को परमेश्वर वहां पे बताते हैं. 1 சாமுவேல் 2:22 அவர் சொல்லும்போது, पहला शमूएल दूसरा अध्याय उसका 22वें वचन में, அல்லேலூயா, இந்த ஆசாரியர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே ஆராதனைக்காய் வந்த ஸ்திரீகளோடு கூட அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வளாகத்துக்குள்ளே அல்லேலூயா என்ன செய்தார்களாம், அவர்கள் சயனித்தார் என்ற விபச்சாரம் பண்ணினார்கள். और ये जो 2 जवान या जो याजक थे वो जो मिलाप वाले तंबू के द्वार पे जो स्त्री आते थे उनके साथ हुक्म करते थे. ஆராதனை நடக்கிற இடத்திலேயே அவர்கள் வேசித்தனத்தில் ஈடுபட்டார்கள். जिस जगह पर आराधना होती है वहां पर ही वो व्यभिचार करने लगे. அல்லேலூயா, இவர்களை தேவன் அடிக்க வேண்டும் என்றால் ஒரே நாளையில் அடித்திருக்கலாம். यदि इन दोनों को मारना था तो परमेश्वर एक ही दिन में मार सकते थे. ஆனால் கடைசி யுத்த நாளிலே ஒரே நாளில் 2 பேரும் மரித்து போனார்கள். लेकिन अंत में उस युद्ध के दिन में एक ही दिन में दोनों की मृत्यु हो गई. இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் ஆண்டவர் பேசினார். जब इन सब को देखा तभी परमेश्वर ने बात की, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன செய்வேன், கனம் பண்ணுவேன். जो मेरा आदर करेंगे उन्हें मैं आदर करूंगा. இன்றைக்கு ஆராதனையில் ஆண்டவரோடு கூட நாம் சொல்ல வேண்டியது, आज आराधना में जो हमें परमेश्वर से कहना है, ஆண்டவரே நான் உம்மை கனம் பண்ணுகிறேன். परमेश्वर मैं तेरा आदर करूंगा. அல்ல மல்கியா 2ஆம் அதிகாரத்திலே ஆசாரியர்களுக்காய் ஆண்டவர் பேசுகிறார். और मलाकी दूसरा अध्याय में जो याजक है उनके लिए परमेश्वर कुछ बात कहते மல்கியா हैं. 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே ஆசாரியர்களுக்காய் என்ன பேசினார், और दूसरा अध्याय उसका दूसरे वचन में याजकों के लिए परमेश्वर ने क्या बात की. ஆசாரியர்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்க வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். और जो याजक थे उन्हें परमेश्वर की आवाज और वचन को सुनना था. அந்த கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் எங்கே வைக்க வேண்டும்,
இருதயத்திலே வைக்க வேண்டும் என்று சொன்னார். और जो वचन वो प्रभु से पाते हैं उन्हें अपने हृदय के अंदर रखना था. ஆனால் அதே அல்லேலூயா அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது लेकिन उसी मलाकी के दूसरे वचन में ஆசாரியர்கள் கர்த்தருடைய வசனத்தை செவி கொடுக்காமலும் याजक परमेश्वर के वचन को ना सुनते हुए அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தங்களுடைய இருதயத்தில் வைக்காமலும் போனபடினால और क्योंकि उन्होंने परमेश्वर के वचन को अपने हृदय के अंदर नहीं रखा, ஆசாரியர்களை பார்த்து கர்த்தர் பேசினார். उन याजकों को देखकर परमेश्वर ने बातें की உங்களுடைய ஆசீர்வாதத்தையே நான் எப்படி ஆக்கிறோம்னாரு, சாபமாக்குவேன். और मैं तो तुम्हारे आशीष को श्राप में बदल दूंगा உங்களுடைய ஆசீர்வாதத்தை சபித்தேன்னு சொல்லிட்டு और तुम्हारे आशीष को श्राप में बदल दूंगा உங்களுடைய ஆசீர்வாதத்தை சாபமாக்குவேன் என்றார். और तुम्हारे आशीषों को मैं श्राप में कर दूंगा. அல்லேலூயா. हालेलुया. தேவப்பிள்ளை இதே ஆண்டவர் தான் और यही परमेश्वर அந்த பிழையாம் இஸ்ரவேலை சபிக்கும்படியாய் வந்தபோது जब वो बिलेयाम इजराइलों को श्राप देने को आया था, உபாகமம் 23:5 கர்த்தர் பேசினார். व्यवस्थापन 23 के 5 में परमेश्वर ने ऐसा कहा, நான் அந்த பிழையாமுக்கு செவி கொடுக்கவில்லை. और मैंने तो बिलाम को नहीं सुना. அல்லேலூயா. ஆமென். இந்த சாபத்தை நான் உங்களுக்கு எப்படி ஆக்கினேன்னாரு, ஆசீர்வாதமாக்கினேன். लेकिन मैंने उसके श्राप को आशीष में पलट दिया. உபாகமம் 23:5 நான் உங்களுடைய சாபத்தை ஆசீர்வாதமாக்கினேன் என்றார். व्यवस्थापन 23 के 5 में परमेश्वर कहते हैं मैंने उसके श्राप को आशीष में बदल ஆனால் दिया. அதே கர்த்தர் மல்கியா 2:2 சொல்லும்போது लेकिन अब वही परमेश्वर मलाकी 2 के 2 में जब कहते हैं உங்களுடைய ஆசீர்வாதத்தையே நான் எப்படி ஆக்கிறேன் என்றார். तुम्हारे आशीष को ही मैं किस में बदल உங்களுடைய दूंगा, ஆசீர்வாதத்தையே நான் சாபமாக்கிறேன். तुम्हारे आशीष को ही मैं श्राप बदल दूंगा. தேவப்பிள்ளை இது கடினமான ஒரு காரியம். और ये तो बड़ी कठिन बात है. நாம் ஆண்டவரை கனப்படுத்தி அல்லேலூயா அவரை ஆராதிக்கவில்லை என்றார். यदि हम परमेश्वर की आदर ना करते हुए आराधना ना करें, நாம் கர்த்தரை கனவீனம் பண்ணினோம் என்றால் यदि हम परमेश्वर का निरादर करें, அல்லேலூயா அவர் ஆசீர்வாதத்தையும் எப்படி ஆக்க முடியும், சாபமாக்க तो முடியும். वो हमारे आशीष को भी श्राप में बदल सकता है. அல்லேலூயா. प्रभु की स्तुति हो. எத்தனை பேர் இன்றைக்கு ஆராதனையில் சொல்றீங்க, ஆண்டவரே நான் உம்மை कितने கனப்படுத்துகிறேன். लोग इस आराधना कहते हैं कि परमेश्वर मैं तेरा आराधना करता हूँ. கனப்படுத்துகிறேன்னு சொன்னால் அதனுடைய அல்லேலூயா ஒரு அர்த்தம், और आदर करते इसका एक मतलब, அல்லேலூயா வேல்யூ அப்படிங்கிற அர்த்தமாகும். उसका मतलब एक मुख्यतः हम परमेश्वर को देते हैं. உங்களுக்கு யாரையாவது கனப்படுத்துறீங்கன்னு சொன்னா यदि आप किसी का आदर करते हो, அந்த நபர் உங்களுக்கு எவ்வளவு வேல்யூவா இருக்காங்களோ அவ்வளோ அவங்கள கனப்படுத்துவீங்க. और वो आपके लिए कितने मुख्य है उतना ही आप उसका आदर करेंगे. உயர்ந்த நிலையில இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னா यदि आप आपसे भी ज्यादा ऊंचाई में किसी को देखते हैं, அவங்கள நீங்க எப்படி கனப்படுத்த तो விரும்புவீங்க? आप कैसे उसका आदर करेंगे உயர்ந்த நிலைமையில கனப்படுத்த விரும்புவீங்க. और बड़े अच्छे तरीके से उसकी आदर करेंगे. சாதாரண அல்லது ஒண்ணுமில்லாத ஆட்களை பார்த்தால் लेकिन अगर साधारण उनके पास कुछ ना हो ऐसे लोग को देखते हैं, அவர்கள் அந்த நிலைமையில தான் நீங்க ஒருவேளை பார்ப்பீங்க. तो शायद आप उनका आदर कुछ अलग तरीके से करेंगे. இந்த அல்லது ஓப்பினியும் பிணையாசும் ஆண்டவரை கனப்படுத்தாமல் போனதுக்கு காரணம் என்ன? और ये ओपनी और फिनेहास परमेश्वर का आदर क्यों नहीं कर पाए? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளேயே வளாகத்துக்குள்ளேயே அவர்கள் வேசித்தனம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆண்டவரை கனவீனம் பண்ணதுக்கு காரணம் என்ன? और उस तंबू के अंदर ही ऐसा वैश्यपना करने के लिए क्या उन्हें मिला? அவர்களுக்கு ஆண்டவரும் ஆண்டவருடைய சமூகமும் எப்படி இருந்தது? ஒரு முக்கியத்துவம் இல்லாமல், ஒரு வேல்யூ இல்லாமல் இருந்தது. क्योंकि उनको परमेश्वर का जो समूह या उपस्थिति था वो कोई मतलब का ही नहीं था. அல்லேலூயா. हालेलुया. ஆமென். ஒரு புல்லு, காஞ்சு போன புல்லு உங்க கையில கொஞ்சம் இருந்தால் अगर सूखा हुआ घास आपके हाथ में है तो அதுக்கு நீங்க மதிப்பு கொடுப்பீங்களா, வேல்யூ கொடுப்பீங்களா? இல்ல உங்க கையில இவ்வளவு தங்க கட்டி இருந்தா வேல்யூ கொடுப்பீங்களா? क्या वो सूखे घास को अपने हाथ में महत्व देंगे, क्या एक सोना आपके हाथ में रहेगा तो उसे देंगे? எதுக்கு அதிகமான வேல்யூ கொடுப்பீங்க? தங்க கட்டி இருந்தா வேல்யூ கொடுப்பீங்க. अगर एक सोने का कोई चीज आपके हाथ में तो उसको ज्यादा महत्व देंगे. காஞ்சு போன புல்லு தூர போட்டா என்ன, எங்க போட்டான்னு பேரு. और सूखा हुआ घास को कहाँ फेंके किधर जाए अपने को कुछ नहीं, ஏன்னா உங்க பார்வையில அதுக்கு இருக்கிற மதிப்பு, வேல்யூ அவ்வளவுதான். क्योंकि आपके दृष्टि में उसका जो मुख्यता या महत्व उतना ही அப்ப है. இவருடைய பார்வையில தேவ சமூகம் ஆண்டவர் எப்படித்தான் இருந்தாரு, அவருடைய வேல்யூ அந்த அளவுக்கு தான் तो இருந்தது. इनका जीवन में भी परमेश्वर का उपस्थिति या वो जगह इतना ही उनके लिए था. புதிய ஏற்பாட்டில் நீங்கள் மத்தேயில வாசித்தால், जब नए नियम में मत्ती में हम पढ़ेंगे, மத்தேயு 13:55 நீங்கள் வாசித்தால், मत्ती 13 अध्याय का 55 में पढ़ेंगे तो ஒரு முறை இயேசு தான் வளர்ந்த ஊருக்கு கடந்து வந்தார். और एक दिन यीशु अपने जहाँ पर वो बड़े उस गांव की ओर आए. அந்த நாசரேத்தில் அவர் வந்தபோது जब उस नाजरत में वो आए, அந்த ஊர்க்காரர்கள் இயேசுவை பார்த்தார்கள். उस गांव के लोगों ने यीशु को देखा இயேசுவை பார்த்து அவர்கள் என்ன
சொன்னார்கள் தெரியுமா? और यीशु को देखकर उन्होंने क्या कहा? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, और ये तो कोई लकड़ा या कारपेंटर का एक लड़का है, இவன் மரியாளுடைய மகன் அல்லவா, और ये तो मरिया का लड़का है, கல்யாணம் முடிக்காமலே பிறந்தவன் அல்லவான்னு சொல்லதான் மரியா மகன் அல்லவா. और जिस मरिया का शादी भी नहीं हुआ था और उसने बच्चा को दिया, क्या वो उसका लड़का है? அவ்வளவு சாதாரணமாய் அற்பமாய் பேசுகிற ஒரு காரியம். और ऐसा तुच्छ बातें वो करने लगे. காரணம் அந்த ஊர்க்காரர்கள் நாசரேத்துக்காரர்கள் இயேசுக்கு வச்சிருந்த அந்த மதிப்பு, அந்த வேல்யூ அவ்வளவுதான். क्योंकि उस नासर के लोगों ने यीशु के लिए उतना ही महत्व रखा था. அல்லேலூயா, हालेलुया. தேவ பிள்ளையே, ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வேல்யூ அல்ல நாம் இன்றைக்கு இயேசுக்கு और வச்சிருக்கிறோம். प्रिय परमेश्वर के बच्चों, आज ऐसा मूल्य या महत्व हम परमेश्वर के लिए नहीं रखे இந்த हैं. பூமியில ஆராதனை எப்படி நடக்கிறதோ इस भूमि में या पृथ्वी में जैसे हम परमेश्वर की आराधना करते हैं, அதுபோல பரலோகத்திலேயும் ஆராதனை நடக்கிறது. वैसे ही स्वर्ग में भी आराधना चल रही है. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் பரலோகத்திலேயும் ஆராதனை இருக்கு? कितनों विश्वास है स्वर्ग में भी आराधना चल रहा है. இந்த பரலோக ஆராதனையில इस स्वर्ग के आराधना में ஆமென் தூதர்கள், கேராபீன்கள், சேராபீன்கள், அல்லேலூயா, அங்கே ஆமென் ஜீவன்கள், இப்படி அல்லேலூயா எல்லாம் ஆராதிக்கிறார்கள். और दूत केरूबी ये सब परमेश्वर की आराधना करते हैं. நீங்க வெளிப்படுத்தல் 4:10 வாசித்தால் प्रकाशित वाक्य 4 के 10 में अगर आप पढ़ेंगे, 24 மூப்பர்களை குறித்து பார்க்கிறோம். हम वहां पर 24 प्राचीनों के बारे में पढ़ते हैं. அல்லேலூயா, 24 மூப்பர்கள் ஆமென் அல்லேலூயா இயேசுவை ஆராதித்தார்கள். 24 प्राचीन परमेश्वर या यीशु को वहां पर आराधना करते हैं. 4ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 10வது வசனத்துல 14 अध्याय 10वें वचन में அவர்கள் இயேசுவை ஆராதிக்கும் போது जब उन्होंने यीशु की आराधना की, எப்படி ஆராதித்தார்கள்? कैसे आराधना किया? தங்களுடைய தலையில இருந்த கிரீடத்தை அவர்கள் எடுத்து யார் பாதத்தில் வைத்தார்கள்? இயேசுவின் பாதத்தில் வைத்தார்கள். अपने सिर पर जो मुकुट था उन्होंने सिंहासन के सामने नीचे डाल दिया முழங்கால் படியிட்டு அவரை ஆராதித்தார்கள். और घुटने टेक कर उसके सामने आराधना की. முழங்கால் படியிட்டது மாத்திரமல்ல, और सिर्फ घुटने ही नहीं टेका, அவர்கள் வாயை திறந்து சொன்னார்கள், और मुंह खोलते हुए उन्होंने कहा, நீர் துதியும் அல்லேலூயா கனத்தையும் மகிமையும் வல்லமையும் அல்லேலூயா ஆமென் பெற்றுக்கொள்ள எப்படி இருக்கிறீர்? பாத்திரராய் இருக்கிறீர். उन्होंने ऊंचे आवाज में कहा, तू ही महिमा, आदर और सामर्थ के सब पाने के योग्य है. ஆண்டவரே, நீர் மகிமையும் ஆமென் துதியும் அல்லேலூயா கனத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் और இருக்கிறீர். हे परमेश्वर, तू महिमा, आदर, सामर्थ और सब पाने के लिए तो योग्य है. எதை தரையில வச்சுக்கிட்டு அவருடைய பாதத்தில் வச்சுக்கிட்டு சொல்றாங்க? और क्या नीचे रखते वो कहते हैं? தங்களுடைய கிரீடத்தை வச்சுட்டு अपने सिर पर जो मुकुट था उसे नीचे रखते वो कहते हैं. நீங்கள் மேலை நாடுகள்ல பார்த்தால் अगर आप दूसरे देशों में देखते हैं, அல்லேலூயா அநேகர் தங்களுடைய தலையில என்ன வச்சிருப்பார்கள்? और सब अपने सिर पर क्या रखते हैं? தலையில ஒரு தொப்பி வச்சிருப்பாங்க. और एक हैट या फिर टोपी जैसा रखते हैं. ஒரு முறை ஜார்ஜ் வாஷிங்டனை ஒரு ஏழை மனுஷன் பார்த்தான். और एक दिन जॉर्ज वॉशिंगटन को एक गरीब व्यक्ति ने देखा. ஒரு விவசாயி அல்லேலூயா மனுஷன் அவனை பார்த்தான். और एक जो किसान जैसा था उसने उस जॉर्ज वॉशिंगटन को அந்த देखा. ஏழை மனுஷன் அல்லேலூயா ஜார்ஜ் வாஷிங்டனை பார்த்த உடனே और तब वो जो किसान था उसने जब वॉशिंगटन को देखा, அவன் அல்லேலூயா ஜார்ஜ் வாஷிங்டனுக்கு ஒரு கனத்த மரியாதையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு और उसने उस जॉर्ज वॉशिंगटन को एक आदर देना इसलिए இந்த அல்லேலூயா ஏழை மனுஷன் தன்னை அப்படி தாழ்த்தி குனிந்து அல்லேலூயா அவனை வணங்கினான். और वो नीचे झुकते हुए उसकी आदर करने लगा. அல்லேலூயா அவனுக்கு முன்னால குனிந்தான். उसके सामने वो झुक गया. உடனே அல்லேலூயா ஜார்ஜ் வாஷிங்டன் என்ன செய்தான்? और तब तुरंत ही उस जॉर्ज वॉशिंगटन ने क्या किया? அவன் தன்னுடைய தலையில இருந்த தொப்பியை கழட்டிட்டு उसने अपने सिर पर जो टोपी था उसे இந்த उतार कर, ஏழை மனுஷன் எவ்வளவு குனிஞ்சானோ और ये जो गरीब व्यक्ति जितना वो झुका அதை பார்க்கிலும் ஒருபடி அதிகமாய் குனிந்து அவனை கனப்படுத்தினார். और उससे भी थोड़ा और ज्यादा झुककर उसका वो आदर करने लगा. ஜார்ஜ் வாஷிங்டன் ஒரு சாதாரணமான ஏழைய இந்த அளவுக்கு மதிப்பு வச்சு கனப்படுத்துவான் என்றால், अगर जॉर्ज वॉशिंगटन एक गरीब और किसान को इतना ज्यादा आदर कर सकता है तो நாம் ஆராதிக்கிற இயேசு அவர் பெரியவர். हम जिसकी आराधना करते हैं वो परमेश्वर महान है. அவர் தேவனாய் இருக்கிறார். वो परमेश्वर है. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். स्वर्ग और पृथ्वी का निर्माण किया. அவரை நாம் ஆராதிக்கும் போது जब उसकी आराधना हम करते हैं, அல்லேலூயா நாம் எவ்வளவு குனிந்து பணிந்து அவரை துதித்து கனப்படுத்தி ஆராதிக்க வேண்டுமோ அப்படி ஆராதிக்க और வேண்டும். कितना हमें झुककर और घुटनों पर आकर उसकी आराधना करना उतना करना है. அவரே கனத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரம். और वही सारे आदर को पाने का योग्य है. நமக்கு கனத்தை பெற்றுக்கொள்ள நாம் தகுதி கிடையாது. और हम आदर पाने के लिए कोई योग्य है ही नहीं. யாராவது உங்களை பார்த்து கும்பிட்டால் यदि आपको देखकर कोई हाथ जोड़ते हैं அல்லேலூயா நீங்க என்ன செய்யணும்? तो आपको क्या करना चाहिए? என்ன செய்யணும்? क्या करना चाहिए? பதிலுக்கு அவங்கள பார்த்து என்ன செய்யணும்? और उनको देखते हुए क्या करना அவங்கள चाहिए? பார்த்து ஒரு
கும்பிடு போடணும். और उन्हें देखकर भी आपको ऐसे हाथ जोड़ना है। யாராவது உங்களுக்கு ஒரு பிரைஸ் லார்ட் சொன்னா यदि आपको कोई प्रभु की स्तुति कहते हैं, அவர்களை பார்த்து நீங்க ஒரு பிரைஸ் லார்ட் சொல்லிடணும். उनको भी देखकर आपको कहना है। காரணம் என்ன? इसका कारण क्या है? அவர்கள் போடுற கும்பிட நீங்க வாங்குறதுக்கு உங்களுக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது. क्योंकि वो जो हाथ जोड़कर आपको आदर करते हैं, उसे पाने के लिए भी आप योग्य नहीं है। அவர்கள் சொல்ற பிரைஸ் லார்ட நீங்க வாங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி और वो जो प्रभु की स्तुति कहते हैं, उसे पाने के लिए भी आप योग्य नहीं அவங்க है। சொன்ன உடனே நீங்களும் சொல்றீங்க, ரெண்டும் ஆண்டவரை நோக்கி போகிறது. और जब वो कहते हैं, आप भी कहते हैं, और दोनों स्वर्ग की ओर पहुंच जाता है। அதுல யார் மகிமைப்படுகிறார்? तब उसमें किसकी महिमा होती है? அதுல யார் கனப்படுத்தப்படுகிறார்? परमेश्वर का आदर होता है। கர்த்தர் கனப்படுத்தப்படுகிறார். परमेश्वर का आदर होता है। எப்போதும் நம்முடைய சபைக்கு அதைத்தான் சொல்றாங்க. और वही कलीसिया में हमेशा कहते हैं, யாராவது உங்களுக்கு பிரைஸ் லார்ட் சொன்னா, कोई भी अगर आपसे प्रभु की स्तुति कहते हैं, யாராவது உங்களை பார்த்து यदि கும்பிடு, कोई भी आपको देखकर ऐसे हाथ जोड़ते हैं, நீங்க அப்படியே நின்றாதங்க. और आप ऐसे रुक मत जाओ। அதுல பதிலுக்கு பிரைஸ் லார்ட் சொல்லித்தான் ஆக வேண்டும். और उसके बदले में आपको कहना ही है कि प्रभु की स्तुति हो। அல்லேலூயா. ஒருவேளை இதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் அல்லேலூயா ஆமென் அம்மா அல்லேலூயா நீங்க வேற மாதிரி இருந்திருந்தால், और शायद अब तक आप अलग रीति से अगर देखते थे, எந்த பதிலும் சொல்லாம அப்படியே நின்றிருந்தால், शायद कोई जवाब दिए बिना आप रुक जाते थे। இன்றைக்கு உங்களுடைய சுபாவத்தை மாற்ற और வேண்டும். आज अपने उस स्वभाव को आपको बदलना है। உங்களை தாழ்த்தி நீங்கள் உடனே கனப்படுத்த வேண்டும். अपने आप को और नम्र करते हुए आपको परमेश्वर को ऊंचा उठाना है। இயேசுவானவர் இவ்வளவு கனத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறது. और यीशु इतने आदर को पाने के लिए वो योग्य थे। காரணம் என்ன? उसका कारण क्या था? அல்லேலூயா. அதை 5ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தல. और उस बात को प्रकाशित वाक्य 5 में पढ़ते हैं। வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். प्रकाशित वाक्य 5वें अध्याय அதனுடைய 12வது வசனத்துல उसके 12 वचन में, அல்லேலூயா அவர் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற யாரா இருக்கிறாரு? ஆட்டுக்குட்டியா இருக்கு. और वो वध किया हुआ मेमना है। நமக்காக இயேசு கிறிஸ்து வெறும் ஆட்டுக்குட்டி மட்டும் அல்ல. और हमारे लिए सिर्फ एक मेमना या मेमना नहीं है। அவர் என்ன ஆட்டுக்குட்டியா वो இருக்கிறார்? कैसा मेमना है? அல்லேலூயா அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிறார். मारा गया या वध किया हुआ मेमना है। பிரைஸ் தி லார்ட். प्रभु की स्तुति हो। அல்லேலூயா. हालेलुया। அவர் மாசற்ற பழுதற்ற ஆட்டுக்குட்டியாய் நமக்காய் பலியானார். और निर्दोष बिना कोई पाप के वो एक मेमना जो हमारे लिए मारा गया। அப்படி சொல்லிட்டு தான் அதே வசனத்துல और ऐसे कहकर ही उस वचन में அவர் துதி அல்லேலூயா மகிமை கனம் வல்லமை ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார். और वो वध किया हुआ मेमना सामर्थ दर्द ज्ञान शक्ति सबके लिए वो योग्य है। கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள எப்படி இருக்கிறாரு? பாத்திரராய் இருக்கிறார். सारा आदर महिमा पाने के लिए वो योग्य है। ஆராதனையில் வரும்போது அவரை என்ன செய்கிறோம்? ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், கனப்படுத்துறோம். जब हम आराधना करते हैं तो उसकी स्तुति करते हैं, और उसकी आराधना करते हैं, उसकी महिमा करते हैं। Praise the Lord. प्रभु की स्तुति हो। எத்தனை பேர் நான் கனப்படுத்தி இயேசுவை ஆராதிக்கிறேன், और लोग कहते हैं मैं उसकी आदर करके उसकी आराधना करता हूँ, கனப்படுத்தி அவரை ஆராதிக்கிறேன். और आदर करके उसकी आराधना करता हूँ। சில இடங்கள்ல பார்த்தால் और कुछ जगहों पर अगर आप देखते हैं, கால்ல போட்டிருக்கிற செருப்பை கூட கலட்டாம ஆராதிப்பான். और जो चप्पल या जूता पहना उससे भी ना निकालते हुए करते हैं, கால்ல போட்டிருக்கிற ஷூ கூட கலட்டாம ஆராதிச்சிருவாங்க. और शूज भी नहीं निकालते और आराधना करते हैं। அல்லேலூயா. அந்த அளவுக்கு அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தை மதிக்கிறார். और इतना ही वो परमेश्वर की उपस्थिति को महत्व देते हैं। ஆண்டவரே சொல்றாரு, और परमेश्वर खुद कहते हैं, மோசே உன் பாதரட்சை நீ என்ன செஞ்சிரு? கலட்டி போட்டுரு. और हे मूसा तेरे जो जूतो है उसका तो दूर रख। நீ நிற்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? பரிசுத்தம் உள்ள जिस இடம். जगह पर तू खड़ा है वो पवित्र जगह है। ஆராதனையில வரும்போது तो आराधना में जब आते அவருடைய हैं, சமூகம் கடந்து வருகிற இடம் எப்படிப்பட்ட இடம்? ஒரு பரிசுத்தம் உள்ள இடம். उसका उपस्थिति आने वाला जगह पवित्र है। அதுல போய் காலையில ஷூவையும் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நின்னா और उसमें अगर जूतों को पहनकर आप खड़े रहते அது हैं, கர்த்தரை கனப்படுத்துகிறதுக்கு அடையாளம் அல்ல. और वो परमेश्वर को आदर करने वाली बात नहीं है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் கர்த்தரை கனப்படுத்தி நான் ஆராதிப்பேன்? लोग कहते हैं मैं परमेश्वर की आदर करके आराधना करूंगा, அவரை கனவீனம் பண்ணி ஆராதிக்கிறது. और निरादर करके ऐसा आराधना नहीं करना है। தேவ பிள்ளையே, அவர் தேவனாயிருக்கிறார். और परमेश्वर के प्रिय वो तो परमेश्वर है। Praise the Lord. हालेलुया। இரண்டாவது நாம் ஆண்டவரை எப்படி கனப்படுத்த और दूसरी बात हम कैसे आदर करना चाहिए, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை கனப்படுத்த. और वचन को महत्व देते हुए उसकी आदर करना चाहिए। அல்லேலூயா. நீங்க மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல और मत्ती 15 अध्याय में, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசித்தோம். मत्ती 15 अध्याय उसके 8वें वचन में, இவர்கள் தங்களுடைய நாவினாலே என்ன செய்கிறார்கள்? என்னிடத்துல சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கனப்படுத்துகிறார்கள். और ये लोग तो अपने होठों से मेरा आदर करते हैं, அல்ல இவர்கள் என்னை உதடுகளால கனப்படுத்துகிறார்கள். और मेरे ये लोग अपने होठों से मेरी आदर करते हैं, ஆனால் இருதயமோ எப்படி இருக்கிறது? தூரமா இருக்கிறது. लेकिन उनका मन या हृदय मुझसे बहुत दूर है। இந்த 15ஆம் அதிகாரத்துல ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார்? इस 15वें अध्याय में क्यों परमेश्वर इन बातों को कहते இது हैं? ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை. और ये वचन तो पहले से यशायाह नबी ने कहा था। ஆமென். ஏசாயா புத்தகம் 29:13ல இத
அப்பவே சொல்லிட்டார். और यशायाह 19 के 13 में पहले से उसने कहा, இதே இயேசு சொன்ன அந்த வசனத்தை அப்பவே और சொல்லிட்டார். जब यीशु ने ये बात को कहा वो वचन को उसने पहले कह ஏசாயா दिया। புத்தகம் 29:13 और यशायाह 29 का 13 में அதான் இப்ப சொல்றாரு, இந்த ஜனங்கள் நாவினாலே என்ன செய்கிறார்கள், கனப்பட உதடுகளால் கனப்படுத்துகிறார். और वही अब यीशु कहते हैं ये तो अपने होठों से सिर्फ मेरी आदर करते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। எதுக்காக சொன்னாரு? और क्यों उन्होंने कहा? அதே மத்தேயு 15 அதிகாரத்துல, उसी मत्ती के 15वें अध्याय மத்தேயு में, 15 அதிகாரத்துல मत्ती 15 अध्याय 6வது वசனத்தை और வாசித்தார். 6ठे वचन अगर आप पढ़ेंगे, பரிசேயர்கள் இயேசுவினிடத்துல வந்தார்கள். वो फरीसी लोग यीशु के पास आए। யார் இயேசுவினிடத்துல வந்தது? कौन आया? பரிசேயர்கள் இயேசுவினிடத்துல வந்தார்கள். और फरीसी लोग यीशु के पास आए இயேசுவினிடத்துல பரிசேயர்கள் என்ன और वो சொல்கிறார்கள்? क्या कहने लगे? அல்லேலூயா. உம்முடைய சீசர்கள் கை கழுவாம என்ன செய்கிறார்கள்? பாரம்பரிய அல்லேலூயா கற்பனைய அல்லேலூயா என்ன 2வது வசனத்துல, இதே 15 அதிகாரம் 2வது வசனத்துல, உம்முடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்க? और तुम्हारे जो चेले पुरानियों की रीतियों को क्यों टालते हैं? அல்லேலூயா. அவர்களுக்கு பாரம்பரியம் முக்கியம். और उनको परंपरा रीति रिवाज बहुत महत्व था। பரிசேயர்களுக்கு என்ன முக்கியம்? फरीसी लोग के लिए क्या मुख्य की थी? பாரம்பரியம் தான் முக்கியம். और जो रीति रिवाज था वो ज्यादा महत्व का அவர்களுக்கு था। என்னது முக்கியம் இல்லாமல் இருந்தது? उनको क्या महत्व का नहीं था? வசனம் முக்கியம் இல்லாமல் இருந்தது. वचन का कोई महत्व नहीं था। முன்னோர்களின் பாரம்பரியம். और पुरनियों का जो रीति रिवाज। அல்லேலூயா. हालेलुया। கை கழுவாம சாப்பிடுதானா, கை கழுவிட்டு சாப்பிடுதானா, இதெல்லாம் அல்லேலூயா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பான். और हाथ धोकर खाता या नहीं धोया वो सब देखकर वो जांच करते रहते हैं। யூதர்கள் பரிசேயர்கள் பூத கண்ணாடி வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். और यहूदी और फरीसियों से बड़े चश्मे जैसे कांच से देखते रहते हैं। வெள்ளிக்கிழமை குணமாக்குறாரா, சனிக்கிழமை குணமாக்குறாரா, क्या शनिवार को चंगाई दे रहा है या कोई और दिन को दे रहा है? பாரம்பரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இடங்கள். और परंपराओं को ज्यादा महत्व देते हैं। அல்லேலூயா. हालेलुया। தேவ பிள்ளை பாரம்பரிய மனுஷர்கள், और परंपरा के लोग जो है, பாரம்பரிய சபைகள், और परंपरा के जो कलीसिया है, பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர், जो परंपरा को ज्यादा महत्व देते हैं। அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், அந்த பாரம்பரியத்தை விட்டு நீ வெளியே வந்தே ஆகணும். और आज परमेश्वर कहते हैं उन परंपरा को छोड़कर तुझे बाहर आना ही है। என்னத்தை விட்டு வெளியே வரணும்? और क्या छोड़कर आना है? பாரம்பரியத்தை விட்டு வெளியே வந்தாதான் நீ சத்தியத்துக்காய் நிற்க और முடியும். परंपरा को छोड़कर तू बाहर आएगा तो ही सत्य के लिए तू टिक पाएगा। பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, और बाजू में हाथ देकर कहिए, பாரம்பரியத்தை விட்டு நீங்க வெளியே और வந்தா परंपरा के बाहर जब तक नहीं आते हैं நீங்க சத்தியத்துக்காய் நிற்க முடியாது. तो ही अब सत्य को महत्व दे सकते हैं, சத்தியத்துக்காய் நிற்க முடியாது. तो ही सत्य के लिए खड़े रह सकते हैं। அதான் 15:2 சொல்றா, और वही 15 के 2 में कहता है, இயேசுவை பார்த்து சொல்றார்கள் பரிசேயர்கள், फरीसी लोग यीशु को देखकर कहते हैं, அல்லேலூயா ஆமென், உம்முடைய சீசர்கள் और तुम्हारे शिष्य முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறுவது என்ன? और पुरनियों के रीतियों को क्यों वो टालते हैं? அல்லேலூயா. என்ன பாரம்பரியம்? और कैसा रीति रिवाज? 6வது வசனமா? क्या वो 6ठा वचन है? அல்லேலூயா. உம்முடைய சீசர்கள் என்ன கழுவலையா? கை கழுவ, அதான் பாரம்பரியம். और वही हाथ नहीं धोते। 2வது வசனத்தில் இருக்குதா? அல்லேலூயா ஆமென். கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறது और என்ன? बिना हाथ धोए वो क्यों भोजन करते हैं? இதுதான் அவங்க கண்டுபிடிச்ச பெரிய தப்பு. और यही एक बड़ी गलती को उन्होंने ढूंढ निकाला। பாரம்பரியம் என்னதா இருக்கிறது? परंपरा क्या है? கை கழுவாம சாப்பிட்டா. और हाथ ना धोते हुए खाना खाना। அல்லேலூயா. हालेलुया। அப்பதான் இயேசுப்பா அவங்கள பார்த்து சொல்றாரு, और तब यीशु उनको देखकर कहते நீ हैं, இவர்கள் பாரம்பரியத்தை மீறிட்டாங்கன்னு சொல்ற, और तू तो कहता है ये लोग परंपरा को इन्होंने तोड़ दिया, ஆனால் लेकिन நீங்களோ तुम जो है உங்களுடைய பாரம்பரியத்தினால, और तुम्हारे परंपरा के कारण, எதனால 6வது வசனமா, நீங்களோ உங்களுடைய பாரம்பரியத்தினால தேவனுடைய கற்பனை, தேவனுடைய வசனத்தை எப்படி ஆக்கிட்டீங்க? அவமாக்கி போடுகிறீங்க. और तुम तो अपने रीति रिवाज के कारण परमेश्वर की आज्ञा को टालते हो। தேவனுடைய வசனத்தை ஒண்ணுமில்லாம பிரயோஜனம் இல்லாம, परमेश्वर के वचन को कुछ भी नहीं कर देते हो। எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறனால? और क्यों मुख्य देते हैं? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறனால? किस बात को महत्व देते हैं? பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறனால. परंपरा को महत्व क्यों के देते நீ हैं? சத்தியத்தை அவமாக்கி போட்டாய். और तुमने तो सत्य को कम कर दिया है। சத்தியத்தை எப்படி ஆக்கி போட்டுட்ட? பிரயோஜனம் இல்லாமல் और जो सत्य वचन है उसको बिना मतलब का तुमने कर दिया। ஒரு காலத்துல பவுலும் பாரம்பரியத்துல ரொம்ப வைராக்கியம். और एक ऐसा समय था जब पौलुस भी परंपरा को ज्यादा महत्व देता था। காரணம் அல்லேலூயா பவுல் தன்னை குறித்து சொல்லும்போது, क्योंकि पौलुस जब अपने बारे में कहता था, அந்த அல்லேலூயா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல நான் பரிசேயன் என்கிறார். और फिलिपियर 3 में कहता है मैं एक फरीसी हूँ। நான் பென்யமீன் கோத்திரத்தான் சொல்லி வரும்போது, और जब मैं बिन्यामीन गोत्र से हूँ ये सब कहते அதுல हैं, நான் பரிசேயன் என்று சொல்றார். और कहता है मैं फरीसी हूँ। இஸ்ரவேல்ல பரிசேயர் என்கிறது அவன் ரொம்ப பாரம்பரியத்தை
கடக்கா கட்டு ஃபாலோ பண்றாங்க. और जो जो इजराइल में फरीसी लोग थे वो जो ऐसे थे जो परंपरा को ज्यादा पकड़ लेते थे அவர்கள் தான் இஸ்ரவேல்ல மெஜாரிட்டியா இருந்தாங்க. और वही इजराइल के अधिकतर लोग थे. அல்லேலூயா. சதுசேயர்கள் ரொம்ப சின்ன கூட்டம். और जो सदुकी थे वो तो बहुत कम झुंड के थे. ஆனால் பரிசேயர்கள் மெஜாரிட்டியா இருந்தாங்க. लेकिन फरीसी अधिकतर लोग थे. இவர்கள் எல்லாம் பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தவர். ये सब परंपरा को महत्व देते हुए जी रहे थे. சத்தியம் அவர்களுக்கு முக்கியம் கிடையாது. उनके लिए सत्य वचन महत्व नहीं था. வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கவே மாட்டாங்க. वचन क्या कहता है वो कभी देखते नहीं थे. யாராவது வசனம் இப்படி சொல்லுதுன்னு சொன்னா यदि कोई कहता कि वचन ऐसा कहता அதை है தூக்கி அங்கிட்டு வச்சிட்டு வா. वो कहेंगे कि उस वचन को उस बाजू रख कर फिरा. அல்லேலூயா. நம்ம சபை பாரம்பரியம் என்ன சொல்லுது? हमारा कलीसिया जो परंपरा कलीसिया क्या कहता है? சபை பாரம்பரியம் என்னது? कलीसिया का परंपरा क्या कहता है? அல்லேலூயா. ஆரத்தி எடுக்கணும்னா ஆரத்தி எடுக்கணும். और अगर काट के निकलना काट के निकलना. அல்லேலூயா. அமே மாலை போடணும்னா மாலை போடணும். अगर माला चढ़ाना है तो माला चढ़ाना அகர்பத்தி है. பொருத்தணும்னா பொருத்தணும். अगरबत्ती चलाना है तो இது चलाना நம்ம है. பாரம்பரியத்தை விட்டுறக்கூடாது. और लेकिन हमारी परंपरा नहीं छोड़ना है. எதை விட்டுறக்கூடாது? பாரம்பரியத்தை விட்டுறக்கூடாது. और क्या नहीं छोड़ना बोले तो परंपरा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. ஒரு சகோதரிக்கு பூ வச்சா தான் சர்ச்சுக்கு போக முடியும். और एक जो विश्वासी है स्त्री जो कहते हैं मैं அது அவ பாரம்பரியம். वो उनका रीति रिवाज. அல்லேலூயா. அவங்க முன்னோர்கள் பூ வச்சுக்கிட்டு தான் போவாங்க. वो ऐसा फूल करी वो कलीसिया जाते थे इसलिए कहते हैं मैं भी वैसे ஒரு जाऊंगी. நாள் அல்லேலூயா அவ ஃப்ரெண்ட் கிட்ட கேக்குறா. एक दिन वो मित्र से पूछती है ஆமே என்னடி இன்னைக்கு சர்ச்சுக்கு போகல? और क्यों आज कलीसिया नहीं गई? அவ சொல்றா நீங்க பூ கிடைக்கல அதனால போகல. और आज मुझे फूल नहीं मिला तो मैं नहीं गई. அப்ப என்னத்துக்கு முக்கியத்துவம்? और तो किसके लिए महत्व देती है? சத்தியத்துக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் இல்ல. सत्य या परमेश्वर के वचन के लिए महत्व नहीं. இந்த பூ பாரம்பரியம் ये जो फूल का जो रीति रिवाज பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு சபைக்கு முக்கியத்துவம். और परंपरा को महत्व देते कलीसिया को नहीं देते हैं. அல்லேலூயா. हालेलुया. நீங்க கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துல गलातियों पहला अध्याय में பவுல் சொல்றத நல்லா கவனிங்க. यदि पौलुस जो कहता है उसे अच्छे से आप ज्ञान करते हैं. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் गलातियों पहला अध्याय அதனுடைய 14வது வசனத்துல வாசிக்கிறோம். उसका 14 वचन में जब पढ़ते हैं 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல गलातियों पहला अध्याय 14 वचन நான் என்னுடைய முன்னோர்களின் பாரம்பரியத்துல எப்படி இருந்தேங்கிறாரு. மிகவும் பக்தி வைராக்கியமா இருந்தேன். और मैं जो मेरे जो पहले के लोग थे उनके जो रीति रिवाज में बहुत था. मैं பவுல் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியா பின்னாடியா? பவுல் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. पौलुस का उद्धार पाने से पहले அவன் சொல்றான் என்னுடைய முன்னோர்களுடைய பாரம்பரியத்துல நான் மிகவும் பக்தி வைராக்கியம். और जो परंपरा रीति रिवाज मेरे पहले का था उसे मैं बहुत भक्ति से पालन करता था. பரிசேயன் எப்படி இருக்கான்? அதுக்கு டபுள் பரிசேயன் இவன். और फरीसी जैसा था उससे भी दुगना वो था. யார் டபுள் பரிசேயன்? कौन वैसा था? அல்லேலூயா. இந்த பவுல் அவ்வளவு டபுள் பரிசேயனை போல வாழ்ந்தவன். और उतना वो दुगना फरीसी के जैसा था. பாரம்பரியத்துல வைராக்கியமா இருந்தான். और वो इतना भक्ति के साथ था. அல்லேலூயா. இயேசுவை அறியல. और यीशु को नहीं जानता था. சத்தியத்தை அறியல. सत्य को नहीं जानता था. அதான் சொல்லும்போது நான் இதெல்லாம் அறியாமல் செய்தேன். और इस लोग कहते हैं ये सब मैं अनजाने में करता था. அதுக்கு முந்தின வசனத்துல சொல்றாரு. उसे पहले वचन में कहता है 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல கலாத்தியர்ல गलातियों पहला अध्याय 13 वचन में இதெல்லாம் நான் எப்படி செய்தேங்கறாரு. और ये सब मैं कैसे किया? நான் சபையை துன்பப்படுத்தினேன். मैंने कलीसिया को दुख पहुंचाया. அல்லேலூயா. சபையை பாழாக்கினேன், உபத்திரவப்படுத்தினேன், और कलीसिया को सताया. எல்லாம் செய்தேன். இதெல்லாம் எப்படி செஞ்சேன்? அல்லேலூயா. பக்தி வைராக்கியத்தினால அறியாமல் செஞ்சிட்டேன். और ये ऐसे जोश और जज्बात भी मैंने ऐसा अनजाने में किया. அல்லேலூயா. हालेलुया. பக்தி வைராக்கியத்தினால இப்படிப்பட்ட முன்னோர்களின் பாரம்பரியத்தினால அல்லேலூயா அவன் ஆமென் சபைக்கு விரோதமாய் கிரியை. और ऐसे जोश के कारण वो कलीसिया के विरोध काम करता था. ஆவிக்குரிய பிள்ளைகளை கொல்லும்படியாய் அல்லேலூயா அவர்களை அழிக்கும்படியாய் முயற்சி. और आत्मिक लोगों को नाश करके मारने के लिए खत्म करने के लिए कोशिश करता இந்த था. கடைசி நாட்கள்லயும் அப்படிதான். इन अंतिम दिनों में भी ऐसा ही होता है. பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகள் जो परंपरा को महत्व देते हैं. அல்லேலூயா ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய அல்லேலூயா ஆமென் சபைகளை அவர்கள் என்னமெல்லாம் குறை சொல்லணுமோ என்னமெல்லாம் அபத்தமா பேசணுமோ அத்தனையும் பேசி. और आत्मिक कलीसिया के विरोध जो कुछ कहना है वो कहते रहते हैं. அல்லேலூயா. இது அவர்களுடைய தப்பு கிடையாது. और ये उनकी गलती तो नहीं है. அப்போஸ்தலனாகிய பவுலே செஞ்சிருக்கிறார். और पौलुस भी करता था. ஆனால் அறியாமல் செய்தார். लेकिन अनजाने में वो करते थे. அல்லேலூயா. हालेलुया. அந்த பாரம்பரியத்துல இருந்து ஆமென் கர்த்தர் அவனை வெளியே கொண்டு और வந்தார். ऐसे रीति रिवाजों से बाहर उस पौलुस को परमेश्वर ने लाया. பவுல் பாரம்பரியத்துல வெளியே வந்தாரா வரலையா? क्या पौलुस आप आया कि नहीं? முழுமையா வந்துட்டாரா வரலையா? क्या पूर्ण तरीके से आया कि नहीं? முழுமையா வந்தனால और क्योंकि पूरे तरीके से वो बाहर आ அந்த गया. பாரம்பரியத்துல எவ்வளவு வைராக்கியமா இருந்தாரோ जितना उस रीति रिवाज में उसे एक जोश था அதை காட்டிலும் பல மடங்கு
அவன் சத்தியத்தில் வைராக்கியமாய் மாறி और उससे कई अधिक गुना उसे वचन में एक जोश आ गया அதை பார்க்கிற பல மடங்கு இயேசுவுக்காய் வைராக்கியமாய் और மாறி उससे भी कई गुना ज्यादा वो यीशु के लिए जोश दिखाने लगा இன்றைக்கு ஆராதனையில கடந்து வந்திருக்கிறது आज आराधना में परमेश्वर के प्रिय ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் பவுலை போல शायद अब तक आप पौल की तरह முன்னோர்களின் பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்திருந்தார் और आपके पूर्वज लोग की तरह रीति रिवाज को ज्यादा महत्व देते இன்றைக்கு थे பவுலை போல வேறு பிரிக்கிறார் உங்களை आज पौलुस की तरह परमेश्वर आपको अलग करते हैं சத்தியத்துக்கு வைராக்கியமாய் வாழும்படி सत्य वचन के लिए जोश के साथ रहिए ஆமென் இயேசுவுக்கு வைராக்கியமாய் और வாழும்படி यीशु के लिए जोश के साथ रहो உங்களை அவர் வேறு பிரிக்கிறார் आपको वो अलग कर रहा है எத்தனை பேர் ஆண்டவரே இனி பாரம்பரியத்துக்கு இடம் இல்ல कितने लोग कहते हैं परमेश्वर अब रीति रिवाज के लिए कोई जगह நல்லா नहीं है சொல்லுங்க பாரம்பரியத்துக்கு எனக்கு இடம் मैंने இல்லை. रीति रिवाज के लिए मैं जगह नहीं देता हूँ நீர் போதும் और आप मेरे लिए काफी है நம்முடைய வசனம் எனக்கு तेरा போதும். वचन मेरे लिए काफी है வசனம் எனக்கு போதும் तेरा वचन मेरे लिए काफी है சில பேர் சரீரத்துல பச்சை குத்திக்கிறாங்க और कुछ लोग शरीर में कुछ ऐसे टैटू बना देते हैं அப்படிதான் சொல்ல பச்சை குத்துறது என்ன குத்துறது பச்சை குத்துறது और शरीर में कुछ टैटू करते இது हैं இவங்களா குத்த மாட்டாங்க और वो खुद से नहीं करते हैं யாரையாவது பார்த்துக்கிட்டு குத்து और किसी और को देखकर वो करते हैं யாராவது ஒரு ஆள் கையில சிலுவை மாதிரி பச்சை குத்தி இருந்தா இவங்களும் பச்சையை குத்திடுவாங்க और कोई ऐसे क्रूस को बनाते तो वो भी ऐसा करने लगते हैं யாராவது இயேசு மாதிரி ஒரு படம் பச்சை குத்தி இருந்தா இவர்களுக்கும் என்ன ஆசை வந்துடும் இயேசு மாதிரி என்ன வந்துடும் ஒரு பச்சை குத்துறதுக்கு ஆசை வந்துடும் और कोई यीशु का ऐसा चिन्ह हाथ में देखते हो वैसे वो भी ऐसा टैटू बनाने को सोचते இது हैं வசனம் சொல்லுதா பாரம்பரியமா क्या ये वचन कहता है कि ऐसे परंपरा है வசனம் சொல்லுதா பாரம்பரியமா வசனம் என்ன சொல்லுது वचन क्या कहता है நம்ம லேவியராமம் 19ஆம் அதிகாரத்துல और लेवी व्यवस्था 19 अध्याय में லேவியராமம் 19ஆம் அதிகாரம் लेवी व्यवस्था 19 अध्याय में அதனுடைய 28வது வசனத்தில் நீங்கள் उसके வாசித்தால் 28 वचन में अगर आप पढ़कर அந்த देखते हैं 28வது வசனத்துல 28वें वचन में ஆங்கிலத்துல அதுக்கு பேரு டாட்டூன்னு சொல்லுவாங்க और इंग्लिश में जो है टैटू कहते हैं அந்த வசனத்தை நீங்க ஆங்கிலத்துல வாசித்தால் और इंग्लिश में पढ़ेंगे तो உன் சரீரத்துல நீ டாட்டூ என்ன செஞ்சிடக்கூடாது போற்றவே கூடாது और तेरे शरीर में ऐसा टैटूइंग या छाप मत लगाना அப்படின்னா நீ பச்சை குத்திரவே கூடாது और ऐसा कोई छाप मत लगाना உன் சரீரத்தை நீ அலங்கோலமா ஆக்கிரவே கூடாது और तेरे शरीर को ऐसा खराब करना ही இங்க नहीं இருக்கிற எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும் और यहाँ पर कितने लोग हमेशा कह सकते हैं என் சரீரத்துல ஒரு சின்ன பச்சை கூட பச்சை குத்தல और मेरे शरीर में एक छोटा सा कोई छाप भी என் नहीं है சரீரத்துல ஒரு சின்ன பச்சை கூட और मेरे शरीर में एक छोटा सा छाप भी नहीं है சிலர் சினிமா நடிகனுடைய பேரை எழுதி வச்சிருப்ப பச்சை और कोई लोग सिनेमा के एक्टर्स का नाम लिखते हैं சிலர் சினிமா நடிகனுடைய பேரை பச்சை குத்தி या कोई एक्ट्रेस का नाम लिखते हैं என்னென்னமோ பச்சை குத்துறாரு या कुछ ऐसे टैटूइंग करते சிலர் हैं அவங்க யாருமே ரொம்ப நேசிக்காங்களோ அவங்க பேரை या குத்தி जिसको ज्यादा प्रेम करते हैं उसका नाम लिखते हैं அல்லையா இங்க இருக்கிற வாலி பிள்ளைகள் யார் பேராதே பச்சை குத்திராத और यहाँ के जवानों आप किसी का नाम मत लिख दो அல்லையா கல்யாணம் தான் முடிக்க போறேன்னு அப்படின்ட்டு பச்சை குத்திராத और शादी करने वाले करके कोई ऐसा छाप मत लगा लो அல்லேலூயா हालेलुया யாரானாலும் சரி और चाहे कोई भी हो தேவ பிள்ளையே இதெல்லாம் பாரம்பரியங்களாய் காண और ये सब परंपरा की बातें हैं நம்மை சத்தியத்திற்காக இன்றைக்கு வேறு பிரித்திருக்கிறார் और हमें आज वचन के लिए परमेश्वर अलग करते हैं பிரைஸ் தி லார்ட் प्रभु की स्तुति हो அதான் சொல்றாரு और वही वो कहते हैं இவர்கள் அல்லேலூயா தங்களுடைய உதடுகளினால் என்னை கனப்படுத்து और ये तो अपने होठों से सिर्फ मेरी आदर करते हैं அவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது और हृदय कैसा है இருதயமோ தூரமா இருக்கிறது मन तो बहुत दूर है வாழ்க்கையோ தூரமா இருக்கிறது और उनका जीवन बहुत दूर है அல்லேலூயா ரப்பா. हालेलुया அடுத்து நாம கர்த்தருடைய ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் और दूसरा हमें परमेश्वर की आराधना के लिए महत्व देना है கர்த்தருடைய ஆராதனைக்கு என்ன கொடுக்க வேண்டும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் परमेश्वर की आराधना के लिए महत्व देना है அல்லேலூயா அப்படி ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது जब आराधना को मुख्यता देते हैं தேவன் உயர்த்துகிறவராய் இருக்கிறார் परमेश्वर ऊंचा उठाने वाला है அவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகள் தான் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் और उनको जो आभारी लोग हैं वही परमेश्वर को ज्यादा आराधना के लिए महत्व देते அவரை हैं கனப்படுத்துகிற பிள்ளைகள் அவரை ஆராதிப்பார்கள் और जो उसकी आदर करते हैं वो निश्चय उसकी आराधना எத்தனை करेंगे பேர் கர்த்தரை கனப்படுத்துகிற பிள்ளைகள் கர்த்தரை और ஆராதிப்பார்கள் कितने लोग कह सकते हैं जो परमेश्वर का आदर करते हैं वो उसकी आराधना भी करते हैं நீங்க ஏசாயாவின் புத்தகத்துல और यशया में अगर आप पढ़ते हैं ஏசாயாவின் புத்தகம் 58ஆம் அதிகாரத்துல यशया 58 अध्याय 58ஆம் அதிகாரத்துல यशया 58 अध्याय அதனுடைய 13வது வசனத்துல வாசித்தார் उसके 13वें वचन में पढ़ेंगे तो அதனுடைய 13வது வசனத்துல उसके வாசித்தார் 13वें वचन में நீங்கள் உங்களுடைய அல்லேலூயா என்னதான் அந்த ஓய்வு நாளை और तुम जो विश्राम का दिन है பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை நீங்கள் அல்லேலூயா எப்படி என்னமா உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உனக்கு இஷ்டமானதை உன் செய்யாதபடி காலை விலக்கி அப்போ அவன் பரிசுத்த நாள்ல என்னது செய்யக்கூடாதான் இஷ்டமானதை செய்யக்கூடாது இஷ்டமானது உங்களுக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது तो मेरे पवित्र दिन में तुम जैसे चाहे तुम्हारी इच्छा के अनुसार मत करो எத்தனை பேர் பரிசுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை
எனக்கு இஷ்டமானதை செய்யறதுக்கு அல்ல, और कितने लोग कहते हैं जो इतवार का दिन परमेश्वर का दिन जो मेरे मन का इच्छा पूरा करने के लिए नहीं, கர்த்தருக்கு இஷ்டமானதை செய்ய நான் जो परमेश्वर को अच्छा लगता है उसे करना चाहिए, யாருக்கு இஷ்டமானதை செய்ய, और किसको जो पसंद वो करना है, கர்த்தருக்கு இஷ்டமானதை जो செய்ய. परमेश्वर को अच्छा लगता है वो करना இன்னைக்கு चाहिए। நிறைய பேர் என்ன செய்யறாங்க, आज बहुत सारे लोग क्या करते हैं, திங்கட்கிழமையில இருந்து அழுக்கு துணியை குமிச்சு வச்சிருது, और सोमवार से सारे खराब वस्त्रों को इकट्ठा करते हैं, செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை ஆகும்போது और मंगलवार बुधवार सब जब बीत जाता है வைக்கப்படப்பு மாதிரி அம்பாரமா கிடக்கும். और बड़े ऊंचाई तक कपड़े ऐसे जमा हो जाते हैं, சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னா அதை விட பெருசாயிரும். और शनिवार को तो और ज्यादा हो जाता है। எதுக்காக குமிச்சு வச்சிருக்கு, और क्यों इकट्ठा रखते हैं, என்ன கிழமைக்காக, சனி ஞாயிற்றுக்கிழமைக்காக, और इतवार के दिन के लिए जमा रखते हैं, சண்டே ஞாயிற்றுக்கிழமைக்காக குமிச்சு और கிடக்கு. इतवार के दिन के लिए जमा करके रखते हैं, அன்னைக்கு தான் ஆராதனை கூட சிலர் போகாம और उसी दिन कुछ लोग तो आराधना के लिए भी नहीं आते हैं, துவப்பு நடக்கும், और सारा जो धोना रहता है कपड़े का அதுல चलता, கசைக்கிறது, और सब धोते रहते हैं, ஆமா அடி பின்னிறது, और ऐसे मार कर वो निकालते हैं, சேலை தூக்கி அடிக்கிறது பின்னுறது, பாவம் கிழிச்சிறது. और ऐसे मार मार कर फेंक देते हैं। அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய நாள आज जो परमेश्वर का दिन है இவர்களுக்கு இஷ்டமானபடி செலவழிக்கிறது. कुछ लोग अपने मन की इच्छा से पूरा करते हैं, அன்னைக்கு தான் அல்லேலூயா எங்க போனோம், और उस दिन कहाँ पर जाना है, அன்னைக்கு தான் பார்க்கு போனோம், और उस दिन पार्क में जाना है, அன்னைக்கு தான் ஊர் சுத்த और போனோம், उस दिन पूरे गांव घूमना है, அன்னைக்கு தான் ஹோட்டலா और சுத்தணும். उस दिन होटल और दूसरे होटल में जाना மற்ற है, நாளெல்லாம் டைம் இல்ல. और क्योंकि दूसरे दिन तो समय नहीं है, ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் இதுக்காகத்தான் திங்கிறதுக்குனே செலவழிக்கிறாங்க, और इतवार तो कुछ लोग खाने में बिता देते हैं, திங்கிறதுக்குனே और செலவழிக்கிறாங்க. कुछ लोग तो खाने में बिता देते हैं, எங்க திங்கிறதுக்கு, और कहाँ खाने के लिए, வீட்டுல உண்டாக்கி இல்ல, और घर में पका कर नहीं, ஹோட்டல்ல திங்க. और कुछ होटल्स में जाकर खाते हैं, அல்லேலூயா. அங்க ஒண்ணு தின்னாச்சு, और यहाँ पर एक खा लिया, இன்னொரு இடத்துல இன்னொன்னு தின்னாச்சு, और दूसरी जगह पर दूसरा खाया, அப்புறம் ஒரு இடத்துல ஐஸ்கிரீமே और फिर சாப்பிட்டாச்சு, तीसरी जगह आइसक्रीम खाया, எல்லாம் சாப்பிட்டாச்சு. और सब खाने के बाद அல்லேலூயா. हालेलुया, கடைசிக்கு வீட்டுக்கு வரும்போது எத்தனை மணிக்கு வருது, और अंत में घर कभी आते हैं, ராத்திரி 11 மணிக்கு வருது. रात के 11 बजे को आ அந்த जाते हैं, செத்தண்டோன்னு படுத்துறது. और वैसे ही सो जाते हैं। நீ ஞாயிற்றுக்கிழமை எப்படி செலவழிச்சிட்ட, और तुमने इतवार को कैसा இப்படி बिताया, செத்தண்டோன்னு செலவழிச்சிட்ட, और वैसे ही बिता दिया, செத்தண்டோன்னு ஞாயிற்றுக்கிழமை और செலவழி. ऐसे पड़े जैसा आपने बिता दिया, எப்படி இருக்கும் உனக்கு, तो कैसे रहेगा आपको। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है நீ கர்த்தருடைய நாளை நீ கனப்படுத்துவா என்றார். यदि तू परमेश्वर के दिन को आदर करेगा, அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், अगले वचन में हम पढ़ते हैं 58ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, और 58 के 14 वचन, அவர் உன்னை உயர்ந்த அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியா இருப்பாய், ஆ. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க உன்னை பண்ணி. உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். और तुझे देश के ऊंचे स्थानों पर वो रखेगा। ஆண்டவருடைய நாளை கனப்படுத்தணும்னு यदि சொன்னார். तू परमेश्वर के दिन को आदर करेगा, உன்னை எந்த ஸ்தானத்தில் வைப்பாரா, और कहां पर रखेगा, உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்ந்த இடத்துல और வைப்பார். ऊंचे स्थानों पर तुझे रखेगा। Praise the Lord. प्रभु की स्तुति हो। எத்தனை பேர் கர்த்தருடைய நாளை நான் और கனப்படுத்த, कितनों कहते हैं परमेश्वर के दिन को मैं आदर करूंगा, கர்த்தருடைய நாளை நான் கனப்படுத்தி அவரை परमेश्वर के दिन को आदर करके मैं उसकी आराधना करूंगा। அல்லேலூயா. हालेलुया। ஆராதனைக்காக ஒப்பு கொடுங்க. और आराधना के लिए उसे आप छोड़ दो, ஆராதனை இல்லாம நீங்க வாழ்ந்துட. बिना आराधना के आप जीना नहीं, ஆமா, உங்களால முடிஞ்ச அளவு கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். और जितना आपसे संभव उतना आप महत्व देना, காரணம் நாம் நன்றியுள்ள பிள்ளைகளா இருக்கிறோம். क्योंकि हम आभारी धन्यवाद देने वाले बच्चे இந்த हैं। நோவா பேழையை விட்டு வெளியில வந்த உடனே என்ன செஞ்சார் தெரியுமா, आप जानते हैं जब नूह उस जहाज से बाहर आया तो उसने क्या பேழையை किया, விட்டு வெளியே வந்த உடனே जब वो जहाज से वो बाहर आया, அந்த அரராத் மலை மேல வச்சு வேலை என்ன செஞ்சார், उस अरहरत पर्वत पर सबसे पहला काम उसने क्या किया, பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதித்தார். उसने एक वेदी बनाकर परमेश्वर की आराधना किया। அல்லேலூயா. हालेलुया। இந்த பேழைக்குள்ள எத்தனை நாள் நோவா இருந்தார், उस जहाज के अंदर कितने दिन तक वो नूह था, பேழைக்குள்ள எவ்வளவு நாள் நோவா இருந்தார், कितने दिनों तक नूह वहां पर था, அல்லேலூயா. எவ்வளவு நாள் இருந்தாரு, பேழைக்குள்ள ஒரு வருஷம் இருந்தார். और जहाज के अंदर कम से कम 1 वर्ष वो था। மழை பெஞ்சது 40 நாள் தான். बारिश तो 40 दिन का हुआ, 40 நாள் பெஞ்ச மழை और जो वर्षा 40 दिन का यदि हुआ, வத்துறதுக்கு ஒரு வருஷம் ஆயிட்டு. वो पूरा पानी सूखने के लिए 1 वर्ष लगभग हो இந்த गया। ஒரு வருஷமும் நோவா எங்க தான் இருந்தார், ये पूरा 1 वर्ष नूह कहां पर था, பேழைக்குள்ள தான் இருந்தார். उस जहाज के अंदर था, பேழை எவ்வளவு பெருசா இருந்திருக்கும், और जहाज कितना बड़ा था, இதை விட ஒரு டபுள் மடங்கு போடுறோமே, और ऐसा सोच लो इसका दुगुना जैसा समझ அதுல लो, டபுள் மடங்கு या दुगने जैसा आप सोच लो, ட்ரிபிள் ஆக்கிக்கலாமே. या 3 गुना आप सोच लीजिए। இவ்வளவுக்குள்ள எத்தனை மிருகம் கிடக்கு, और उसके अंदर कितने जानवर है, யானைகள் கிடக்கு, और हाथी है, சிங்கங்கள் கிடக்கு, और सिंह है, ஒட்டகங்கள் கிடக்கு, और घोड़े सब है, எல்லாம் கிடக்கு. और ऊंट सब कुछ है, இத்தனைக்கு சாப்பாடு எவ்வளவு தேவை, और इन सबको भोजन कितना चाहिए, முடியாது தேவை. और घोनी घोनी भरा भोजन चाहिए, கொலைகள் இலைகள், எத்தனை மரங்களை வெட்டி போட்டாலும் உள்ள சரி, और बहुत कुछ उन्होंने जमा कर कर सब रखा, இப்ப இதெல்லாம் அடைஞ்சு கிடக்கு உள்ள, और ये सब अब अंदर पड़ा है, எல்லாம் ஒட்டகமெல்லாம் நின்னுட்டு இருக்கு, और सब ऊंट ऐसे खड़े हैं, அதுல யானை எல்லாம் நின்னுட்டு और இருக்கு. हाथी खड़े हैं, இவன் குடும்பத்துல நிக்கிறது கூட என்ன இல்ல, உட்கார இடம் இல்லாத நிலைமையில और கிடக்கு. शायद इसका परिवार में भी बैठने के लिए भी खड़े के लिए बराबर जगह नहीं வாசல है, யார் அடைச்சு போட்டா, क्योंकि द्वार को किसने बंद किया, கதவை யார் அடைச்சு போட்டா,
கர்த்தர் அடைச்சு போட்டுட்டாரு. परमेश्वर ने द्वार को बंद कर दिया। கர்த்தர் அடைச்சு போட்டுட்டாரு. परमेश्वर ने द्वार बंद कर எவ்வளவு दिया। நாள் அடைச்சு போட்டாரு? कितने दिन बंद किया? ஒரு வருஷம் மாறும். एक वर्ष तक बंद किया। எத்தனை ஜன்னல் இருந்தது? कितने खिड़कियां थी? எத்தனை ஜன்னல் இருந்தது? ஒரே ஒரு ஜன்னல். और एक ही खिड़की थी। ஒரே ஒரு ஜன்னல் கிடக்கு. और एक ही खिड़की थी। வாசலையும் அடைச்சாச்சு. और द्वार बंद कर दिया। அப்ப எப்படி இருக்கும்? तो कैसा रहेगा? எப்படி இருக்கும்? कैसा रहेगा? இங்க ஃபேன் ஓடியுமே வீசுதாக சில பேர். और इधर तो पंखा चलने पे भी कुछ लोग ऐसे हवा मारते हैं। ஆல்ரெடி அங்க உள்ள கிடக்குறவன் என்ன பண்ணிருப்பா? अंदर जो था उसको कैसा रहा रहेगा? ஒரு வருஷமா சின்ன இடத்துக்குள்ள கிடக்குறான். और एक वर्ष छोटा एक जगह पर वो था। நீங்க அவன் கிராமத்துல இருந்து अगर आप गांव में रहते हैं, கிராமத்துல இருந்து வயசான ஒன்னு ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு வைங்க. अगर कोई बुजुर्ग दो जन को आप लेकर आते हैं, கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? யாராவது எப்போவாது கூட்டிட்டு வந்தீங்களா? और समझो कभी आप लेकर आए या கூட்டிட்டு வந்தவங்க கொஞ்சம் சொல்லுங்க. அல்லேலூயா. जिन्होंने लेकर आए कोई बुजुर्ग लोग गांव से, आप हाथ இந்த उठाइए। வயசானவங்கள பம்பாயில நீங்க ஒரு சின்ன குடிசையில 10க்கு 10ல இருக்கும்போது, और जब इस बम्बई में 10 by 10 में आप रहते हो, वहां இங்க पर வந்து लेकर அவங்க आते हैं, எத்தனை நாளைக்கு तो இருந்திருப்பாங்க? यहाँ पर कितने दिन वो रहते हैं? அல்லேலூயா. நீங்க நினைச்சிருப்பே ஒரு 6 மாசம் உட்கார வச்சு நல்ல சாப்பாடு கொடுத்து தெளிச்சு அனுப்பலாம். और आप सोच रहे हैं अच्छा 6 महीना खाना खिलाकर इसे अच्छा तंदुरुस्त कर भेजूंगा, ஆனா அது ரெண்டு என்ன செய்யும்? लेकिन वो आज जो आए क्या करेंगे? ரெண்டே நாள் இருக்கும். वो तो 2 ही दिन रहेंगे। ரெண்டே நாள்ல 2 दिन रहते हुए என்னை இப்பமே கொண்டு போய் விட்டாதான் அப்படிங்கறாங்க. और कहेंगे मुझे जबरदस्ती आप मुझे जाकर छोड़ दो वापस गांव। ஏன்? और ऐसा क्यों कहते हैं? எதுக்காக? அவங்க தினம் ஊர் சுத்துவாங்க. वो तो पूरे दिन गांव घूमने वाले लोग வீடு हैं, வீடா, மகா வீடு, மாமன் வீடு, தங்கை வீடு, தங்கச்சி வீடு, அக்கா வீடு எல்லாம் சுத்திட்டு வரக்கூடிய और ஆட்கள். घर घर भाई या बेटा या बहन उनके सबके घर में रोज रोज घूमते हैं। இவங்களை சின்ன ரூம்ல 10க்கு 10க்குள்ள அடைச்சு வச்சா उनको अगर आप 10 by 10 में बंद करके रखते அதுவும் हैं, வெயில் டயத்துல வாசல்ல தான் உட்கார முடியும். और वो भी गर्मी के समय द्वार में बैठना இந்த पड़ता है, நிலைமையில இருக்கிறது அவங்களால தாங்க முடியாது. और ऐसा स्थिति वो महसूस भी नहीं कर पाएंगे। அல்லேலூயா. தேவ பிள்ளை, இந்த நிலைமை தான் நோவாவுக்கு और இருந்திருக்கு. ऐसा स्थिति शायद नूह के लिए भी था, ஒரு வருஷமாய் ஒரு நெருங்கின ஒரு ஒடுங்கின நிலைமையில और இருந்தான். 1 वर्ष ऐसा दबा हुए स्थिति पर था, நெருக்கத்துக்கு மத்தியிலே வாழ்ந்தான். और ऐसे दबे वो था। ஆனால் ஒரு வருஷம் ஆன பிறகு लेकिन 1 वर्ष के बाद ஆண்டவர் அந்த வாசலை திறந்தார். परमेश्वर ने उस द्वार को खोला, ஆண்டவர் அந்த கதவை திறந்தார். उस दरवाजे को परमेश्वर ने खोला। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நோவா வெளியில வந்த பிறகு जब नूह बाहर आ गया அந்த சுவாசம் அந்த காற்றை சுவாசிக்க ஆரம்பித்தார். और वो हवा और उस श्वास को वो लेने அந்த लगा, இடத்தை எல்லாம் பார்க்க उस ஆரம்பித்தார். जगह को सब देखने लगा, எல்லாம் விசாலமான இடத்துல ஆண்டவர் और நிறுத்தினார். सब विशाल जगह को वो देख पाया, நெருக்கத்துல இருந்த அவனை और जो ऐसा दबे जगह पर இப்பொழுது था, விசாலத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. अब ऐसे महान जगह बाहर बड़े जगह पर लेकर आया। எல்லாத்தையும் அவன் பார்த்த உடனே ये सब जब वो देखा, ஆண்டவரே உமக்கு நன்றின்னு कहते சொல்வதற்காக परमेश्वर तेरा धन्यवाद हो। அவன் பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதிக்க उसने ஆரம்பித்தான். वेदी बांधकर परमेश्वर की आराधना किया। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் நெருக்கத்தில் இருந்த என்னை, और कितने लोग कहते हैं जो छोटा सा நெருக்கத்தில் जगह இருந்த पर मैं எனக்கு था, जो छोटा जगह पर मैं था, அவர் விசாலத்தை உண்டு பண்ணி वो एक बड़े जगह को देता है, விசாலத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். वो एक विशाल जगह को लाता ஒரு है। 25 வருஷத்துக்கு முன்னால, एक 25 वर्ष के ஒரு पहले 35 வருஷத்துக்கு या முன்னால 30 वर्ष के पहले உங்க நிலைமை எப்படி இருந்தது? आपकी स्थिति कैसी थी உங்க நிலைமை எதுவா और இருந்தது? आपकी स्थिति क्या थी? ஆனா இன்றைக்கு உங்களை விசாலத்துல लेकिन வச்சிருக்கிறார். आज परमेश्वर ने आपको विशाल जगह पर रखा है। அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? इसका मतलब है परमेश्वर को क्या करना அவரை चाहिए? ஆராதிக்க வேண்டும். उसकी आराधना करना चाहिए, ஆராதிக்க வேண்டும். उसकी आराधना करना चाहिए। ஆண்டவரே, நான் நன்றியுள்ள பிள்ளையாய் परमेश्वर मैं तेरा आभारी हूँ, உம்மை ஆராதிக்கிறேன். तेरा धन्यवाद करता हूँ। அல்லேலூயா. हालेलुया। பரிசுத்தத்தோடு ஆராதிக்க और வேண்டும். पवित्रता के साथ आराधना பரிசுத்த करना அலங்காரத்தோடு அவர் என்ன செய்யுங்கள்? ஆராதிங்க. और पवित्र होकर आपकी आराधना करना है, பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை ஆராதிங்க. और पवित्रता की खूबसूरती के साथ आराधना करना है, நம்முடைய சரீரம் யாருடைய ஆலயமாய் இருக்கிறதா? தேவனுடைய ஆலயம். क्योंकि हमारा शरीर पवित्र आत्मा का भवन है। 1 கொரிந்தியர் 6:18 வாசிக்கும் போது, और पहला कुरिन्थियों 6 के 18वें 1 वचन में, கொரிந்தியர் 6:18 வாசித்தா, पहला कुरिन्थियों 6 के 18 में, நீங்கள் வேசித்தனத்தை விட்டு என்ன செய்யுங்கள்? விலகி ஓடுங்கள். और आप वेश्यपना को छोड़कर भागिए। அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6:18 வேசித்தனத்தை விட்டு விலகி ஓடுங்கள் पहला कुरिन्थियों 6 के 18 में व्यभिचार से बचे रहो ऐसा कहने के बाद, அப்படி சொல்லிட்டு தான் 19வது வசனத்தில் சொல்றார், और उसके बाद ही 19 वचन में वो कहता है, உங்களுடைய சரீரம் யாருடைய ஆலயமா இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இருக்கிறது. कि तुम्हारा देह पवित्र आत्मा का मंदिर है। அதையும் சொல்லிட்டு और ये भी कहने के அதுக்கு बाद அடுத்த வசனத்தில் 20ல சொல்லும்போது, 20वें वचन में वो कहता है, உங்கள் சரீரம் உங்களுக்குரியது அல்ல, ये जो शरीर आपका है वो आपका नहीं இது है, ஆண்டவருக்குரியது. ये तो परमेश्वर का அவர் है, விலைக்கு வாங்கிட்டார் உங்களை. उसने पैसा देकर खरीद लिया। பிரைஸ் தி லார்ட். हालेलुया। அல்லேலூயா. உங்களுக்குரியது அல்ல. उसने मोल देकर खरीदा, இப்ப आपका நீங்க नहीं है। யாருக்குரியவர்கள்? யாருக்குரியவர்கள்? தேவனுக்குரிய. உங்க अभी சரீரம், आप किसका है बोले तो परमेश्वर के உங்க है। சரீரம் யாருக்குரியது? தேவனுக்குரியது. आपका शरीर परमेश्वर का है। அதுல தான் 20வது வசனம் சொல்றாரு, और उसमें 20वें वचन में वो कहता இந்த है, சரீரத்தின் மூலமா इस शरीर के द्वारा யாரை மகிமைப்படுத்த வேண்டும்?
யாரை கனப்படுத்த வேண்டும்? किसकी महिमा करना चाहिए? தேவனை மகிமைப்படுத்த. परमेश्वर की महिमा करो, நீ தேவனை आप கனப்படுத்த. परमेश्वर की महिमा करिए। பரிசுத்த அலங்காரத்தோட பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் பிரியமா இருக்கிறார். पवित्र जीवन जीकर जब महिमा करते तो वो प्रिय होता है। ஹalleluya, हालेलुया, praise the Lord. प्रभु की स्तुति हो। இங்க அடுத்து கர்த்தருக்காய் கொடுக்கிற பிள்ளைகளை அலையா அதன் மூலமாய் கனப்படுத்துறார். और उसके बाद जो लोग देते हैं उसके द्वारा आराधना करते हैं, நீதிமொழிகள் आदर करते हैं। நீதிமொழிகள் 3:9 नीति वचन 3 वचन में, நீதிமொழிகள் 3:9 नीति वचन 3 के 9 में, உங்களுடைய முதற்கனியினால யாரை கனப்படுத்துங்கள்? கர்த்தரை கனப்படுத்துங்கள். और आपका जो पहला जो उपज है उसको देकर आप यहोवा की प्रतिष्ठा करें। என்ன கனியினால கனப்படுத்தணுமா? और कैसा उपज से? உங்களுடைய முதற்கனியினால கர்த்தரை கனப்படுத்து. और पहला उपज से परमेश्वर की आदर करिए। Praise the Lord. प्रभु की स्तुति हो। தேவ பிள்ளையே, இந்த முதற்கனி என்பது தசம பாகத்தை காண்பிக்கும். और जो पहला उपज है उस दशमांश को बताता है। நம்முடைய சபையில அதிகமாய் தசம பாகம்னா என்னன்னே பேசுறது இல்ல. और अधिकतर इसके बारे में यदि बात नहीं करते तो भी, ஆனால் ஆவியானவர் சில சமயத்துல உணர்த்துவார் என்றால் लेकिन कब परमेश्वर कुछ बताते हैं ரெண்டு வார்த்தை அதை சொல்ல அல்லலி तो வெளிப்படுத்துகிறார். दो कुछ बातें बताने को वो कहते हैं। Praise the Lord. प्रभु की स्तुति हो। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर आपको आशीष करते हैं। ஆமென். நீங்க உங்களுடைய முதற்கனியினால அவரை கனப்படுத்தும் போது और जब आप आपकी पहली उपज से परमेश्वर के आदर करते அதுக்கு हैं, அடுத்த வசனத்துல 10வது வசனத்துல அவர் சொல்றாரு, 10वें वचन में वो कहता, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் என்ன செய்யுமா? பூர்ணமாய் நிரம்பும். और तब तेरे खते भरे और पूरे रहेंगे। பூரணம்னு அர்த்தம் என்ன? इसका मतलब क्या है? பூர்ணம்னு அர்த்தம் என்ன? पूरे का मतलब क्या है? அல்லேலூயா. அது நன்றாய் சொன்னால் abundant blessing. और इसका मतलब परिपूर्ण आशीष है। என்ன blessing? और कैसा आशीष है? பரிபூரண और ஆசீர்வாதம். परिपूर्ण आशीष நீங்க है। கர்த்தரை முதற்கனியினால கனப்படுத்தினால் और यदि आप पहली उपज देकर आदर करते हैं நீங்கள் பரிபூரண ஆசீர்வாதத்தை तो आप பெறுவீர்கள். परिपूर्ण आशीष को पाते हैं, ஒரு abundant blessing और பெறுவீர்கள். एक बहुतायत का आशीष को आप देखते हैं। அல்லேலூயா. हालेलुया। அத எபிரேயர் 7:1 வாசிக்கிறோம். इब्रानी 7 के 1 में जब हम पढ़ते எபிரேயர் हैं, 7:1 इब्रानी 7 के 1 ஒரு में முறை மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை சந்தித்தான். एक बार मेल्कीसेदेक अब्राम को मिलने को आया। ஆபிரகாமை மெல்கிசேதேக்கு சந்தித்தான். अब्राम से मिलने के लिए मेल्कीसेदेक आया। மெல்கிசேதேக்கை சந்திச்சு அவன் என்ன செய்தானா? ஆபிரகாமை ஆசீர்வதித்தான். मेल्कीसेदेक अब्राम को मिलकर उसे उसने आशीष किया। ஆபிரகாமை யார் ஆசீர்வதிச்சது? अब्राम को किसने आशीष किया? மெல்கிசேதேக்கு ஆசீர்வதிச்சார். और जो मेल्कीसेदेक याजक उसने आशीष அதுக்கு किया। அடுத்த வசனம் 2வது வசனத்துல நீங்கள் வாசித்தா और उसके बाद दूसरे वचन में எபிரேயர் 7:2 7 के 2 में தன்னை ஆசீர்வதித்த மெல்கிசேதேக்குக்கு ஆபிரகாம் என்ன கொடுத்தானா? தசம பாகம் கொடுத்தான். और जिसने उसका आशीष किया उस मेल्कीसेदेक को उसने वस्तु का 10वां दिया, எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். और सबका वो 10वां अंश दिया। அல்லேலூயா. हालेलुया। பிரைஸ் தி லார்ட். हालेलुया। அது நியாயப்பிரமாணத்துக்கு முந்தியா, மோசேக்கு முந்தியா இல்ல பிந்தியா? और क्या वो व्यवस्था का पहले हुआ था या व्यवस्था के बाद था? இது நடந்தது நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடியா நியாயப்பிரமாணத்துக்கு பின்னாடியா? சில பேர் நினைக்கிறாங்க தசம பாகம் சொன்னா அது நியாயப்பிரமாணம், அது மோசே காலத்துல. और कुछ सोचते जो दंशवांश है वो मूसा के बाद या व्यवस्था के बाद है, தசம வந்து மோசே காலத்துல இல்ல. और दंशवांश जो है मूसा से आया हुआ ऐसा कुछ नहीं है। மோசேக்கு முன்னாடியே அது இருக்கு. और मूसा से पहले भी हम देख सकते हैं ஆபிரகாம் அதை ஆரம்பித்தான். उसे अब्राम ने शुरू किया, யாக்கோபு பொருத்தனை பண்ணினான். और याकूब ने ऐसा बाट जोया நான் ஆண்டவருக்கு என்ன கொடுப்பேங்கறார். कि मैं किसके लिए क्या परमेश्वर को क्या அது दूंगा, எல்லாவற்றிலும் தசமாம் செலுத்த பொருத்தனை பண்ணினான். और मैं दंशवांश दूंगा करके उसने एक शपथ जैसा लिया। யாக்கோபும் ஆபிரகாமும் மோசேக்கு முன்னாடியே நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடியே வாழ்ந்தார். और याकूब और जो अब्राम थे मूसा से पहले वो जिए। அப்ப இது நியாயப்பிரமாணத்திற்குரியது அல்ல. तो ये जो है व्यवस्था के रिलेटेड नहीं है, கிருபையின் காலத்துக்குரியது. और अनुग्रह के दिनों का है। கிருபையின் காலத்துக்குரியது. और कितने लोग बताते हैं अनुग्रह काल के बारे में है। Praise the Lord. प्रभु की स्तुति हो। சொல்லுங்க கிருபையின் காலத்துக்குரியது. और कितने लोग कहते हैं अनुग्रह काल के बारे में है, கர்த்தருக்காய் கொடுக்கிற காரியங்கள் இல்ல. और परमेश्वर को देने की जो बातें हैं, யார் உண்மையா இருக்கிறார்களோ और जो उसमें सच्चाई के साथ रहते அவர்கள் हैं, வறுமை அவர்களை விட்டு ஓட ஆரம்பிக்கும். और उनमें से जो कमियां है वो निकलती है, பொருளாதாரத்துல கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்த और ஆரம்பிக்கும். आर्थिक स्थिति में परमेश्वर बढ़ाने लगते हैं। Praise the Lord. प्रभु की स्तुति हो। அவர் ஆசீர்வாதத்தை உயர்த்துகிற वो தேவன். आशीष देकर ऊंचा करने वाला परमेश्वर है। ஆமென். हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இப்போ நீங்க அதே அதிகாரத்துல 7ஆம் அதிகாரம் और अब उसी 7वें अध्याय इब्रानी में 4வது வசனத்துல அந்த மெல்கிசேதை பற்றி சொல்லும்போது उस 4थे वचन में मेल्कीसेदेक के बारे में कहता है அவன் எவ்வளவு பெரியவனா இருந்தானா, वो कितना महान व्यक्ति था, இவன் எவ்வளவு பெரியவனா இருக்கிறான். और कितना महान वो था। அப்ப மெல்கிசேதேக்கு சின்னவரா பெரியவரா? तो मेल्कीसेदेक कोई छोटा व्यक्ति था कि बड़ा व्यक्ति மெல்கிசேதேக் था? சின்னவரா பெரியவரா?
அவர் பெரியவர். और मेल्कीसेदेक महान व्यक्ति था। அல்லேலூயா. हालेलुया। நீங்க அதே அதிகாரத்தில் 7வது வசனத்தில் अब வாசிப்பீங்க. उसी 7वें वचन में சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான். वो जो छोटा है वो बड़े से आशीष पाता है। எத்தனை பேர் சொல்றீங்க நான் சிறியவன்? और कितने लोग कहते हैं मैं तो छोटा हूँ, இயேசுவே நான் சிறியவன். और यीशु मैं छोटा हूँ, இதுவே நான் சிறியவள் ஆண்டவர். और कहे कि मैं छोटी हूँ நீர் பெரியவர், और आप बड़े हैं, நீர் மகா और பெரியவர். आप महान है। இந்த சிறியவன் உம்மாலே ये ஆசீர்வதிக்கப்படுவான். छोटा जो है बड़े से आशीष होता है। பெரியவரே, और हे बड़े परमेश्वर, பெரியவரே, बड़े परमेश्वर, என் பெரிய தேவனே, मेरे बड़े இந்த परमेश्वर, சிறியவனை ஆசீர்வதி. इस छोटे को तो आशीष कर, என் பெரிய தேவனே, और मेरे बड़े परमेश्वर, இந்த சிறியவளை ஆசீர்வதி. इस छोटी को तो आशीष कर, இந்த சின்னவளை ஆசீர்வதி. इस छोटी को आशीष कर, இந்த சின்னவனை इस ஆசீர்வதி. छोटे को तो आशीष कर। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேரு நான் சிறியவன் और ஆண்டவர், कितने लोग कहते हैं मैं तो छोटा ही हूँ, நான் சிறியவள் और ஆண்டவர், मैं छोटी हूँ, பெரியவராகிய உம்மாலே ரபா, और जो तू जो बड़ा है நான் तेरे ஆசீர்வதிக்கப்படுவேன். द्वारा मैं आशीष होऊंगा। இன்னைக்கு இந்த ஆராதனையில और आज इस आराधना में அல்லேலூயா சிறியவர்களாய் இருக்கிற நாம் எல்லாரும் और हम जो छोटे हैं, பெரியவராகிய கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டு அனுப்பப்படுகிறோம். जो बड़े जो परमेश्वर है उनके द्वारा आशीष पाकर वो बेचता है, ஆசீர்வதிக்கப்பட்டு और அனுப்பப்படுகிறோம். आशीष पाकर वो हमें बेचता है। பெரியவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறார். जो वो बड़े हैं वो सबको आशीष देकर நீங்கள் बेचता है। வறுமையாய் போகவில்லை, और आप कोई कमियों के साथ नहीं जा रहे हैं, வறுமையோடு போகவில்லை. और कमियों के साथ नहीं जा रहे இன்னைக்கு हैं। ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு आज एक परिपूर्ण आशीष के साथ जाते அந்த हैं। பெரிய தேவன் वो அல்லவா, महान परमेश्वर, அந்த பெரியவர் वो அல்லவா, बड़े परमेश्वर, சிறியவர்களை वो ஆசீர்வதிக்கிறார். छोटों को आशीष करता है, சபைக்குள்ளே சிறியவர்களை और ஆசீர்வதிக்கிறார். कलीसिया के छोटों को आशीष करता है। அல்லேலூயா. हालेलुया। அதான் இயேசு சீசர்களை பார்த்து और சொல்றார், इसलिए यीशु शिष्य को देखकर இந்த कहता है, சிறியரில் ஒருவன்கிறார். और इन छोटों में से एक, சீசர்களை பார்த்து கூட சிறியவன் சொல்றார். और शिष्यों में भी छोटा कहता है। அப்படியானால் நாம் எவ்வளவு சிறியவர்கள்? तो इसका मतलब हम कितने छोटे हैं। சொல்லுங்க, நான் ரொம்ப சிறியவன் ஆண்டவர், और मैं तो बहुत छोटा हूँ, நான் ரொம்ப சிறியவள் और मैं तो ஆண்டவர். बहुत छोटी हूँ, பெரியவராகிய உம்மாலே நான் ஆசீர்வதிக்கப்பட. और आप जो बड़े हैं, आपके द्वारा मैं आशीष पाऊंगा। Praise the Lord. प्रभु की स्तुति हो। அல்லேலூயா. हालेलुया। சாரிபாத்து விதவைக்கு और जो सरीबत विधवा स्त्री थी, அவ அல்லேலூயா விறகு பெருகிட்டு இருந்தா. और वो तो कुछ ऐसे लकड़ियां इकट्ठा कर रही थी, ஒன்றாஜகள் 17ஆம் அதிகாரத்தில் விறகு தான் பெருகிட்டு இருந்தா. और पहला राजा 17 में कुछ लकड़ियां इकट्ठा कर रही थी। எலியா போன உடனே அவட்ட முத என்ன சொல்றான்? और एलिया पहले जाकर क्या कहने लगते हैं? ஒன்றாஜகள் 17:10 என்ன சொல்றான்? पहला राजा 17 के 10 में, விறகு பெருகிட்டு இருந்த அவளை பார்த்து என்ன சொல்றான்? और जो लकड़ियां ले रही थी, समेट रही थी, उसको देखकर क्या நீ कहा? எனக்கு என்ன கொண்டு வா? तो मेरे लिए क्या कर? குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு சொல்றான். पहले कहा कि थोड़ा पानी लेकर आ। அப்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதவை என்ன செய்யறா? கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடுப்போம்னு தண்ணி எடுக்க போறாரு. ठीक है, इसको पानी प्यास से करके कहकर पानी लेकर आ रही தண்ணி है, எடுக்கிறதுக்கு 4-5 எட்டு வச்சிருக்கிறா. और शायद 2-3 कदम लेके वो पानी लेने जा रही है, எலியா சும்மா விடல, और एलिया ने छोड़ा नहीं, உடனே கூப்பிடுறா. तुरंत बुला रहा है, அல்லேலூயா, ஏமா அங்க வா அப்படிங்கிறா. और फिर आज बुलाता है, நீ தண்ணி கொடுக்கறல்ல, तो पानी दे रही है ना, அதோட எனக்கு என்ன தேவை? கொஞ்சம் அப்பத்தை உண்டாக்கு, और थोड़ा रोटी भी मेरे लिए बना लिया, எனக்கு கொஞ்சம் சப்பாத்தி और வேணும். थोड़ा रोटी लेकर आ। அப்ப அவ சொல்றா, और तब वो कहती है, என் கையில இருக்கிறது எவ்வளவுதான்? और मेरे हाथ में क्या है? கையில இருக்கிறது என்னதான்? ஒரே ஒரு கைப்பிடி தான். और सिर्फ एक मुट्ठी भर मैदा है। அல்லேலூயா, அவ சொல்றத பாருங்க. அதுல और उसमें वो क्या कहती இந்த है? கைப்பிடி மாவுல 2 சப்பாத்தி தான் உண்டாக்க முடியும். और इस मुट्ठी भर जो मैदा, उसमें 2 ही रोटियों को बना सकती அந்த हो, 2 சப்பாத்தியை உண்டாக்கிட்டு, और 2 रोटियों को बनाकर, அந்த 2 ரொட்டியை உண்டாக்கிட்டு और 2 रोटियों को அவ बनाकर, சொல்ற, ஒண்ண நான் சாப்பிடுவேன், और एक को तो मैं खाऊंगी, ஒண்ண நான் யாருக்கு கொடுப்பேன்? दूसरा किसको दूंगी, ஆமே மாலுக்கு மகனு கொடுத்துருவேன். और दूसरा मैं मेरे लड़के को दूंगी, 2 பேரும் சாப்பிட்டுட்டு என்ன செய்ய போறான்? சேர்த்து போ. और दोनों खाकर मर जाएंगे। சில பேர் இப்படிதான் அல்ல. और कुछ लोग ऐसे ही ஒரு हैं, 40 வருஷம் இருக்கும். और शायद कुछ तकरीबन 40 वर्ष पहले தமிழ்நாட்டுல ஒரு அல்லேலூயா அவன் ராக்கெட் உழப்போகுது, அதுவும் திருநெல்வேலி மாவட்டத்திலே உழப்போகுது. और तमिलनाडु में तिरुनेलवेली में एक रॉकेट आकर गिरने वाला का है। அப்போ அந்த ஏரியால இருக்கிற எல்லாரும் तब उस एरिया के सभी लोगों ने क्या किया? அல்லேலூயா சாகிறதே சாவுது. और हम तो मरने ही वाले हैं, அல்லேலூயா எல்லா கோழி ஆடெல்லாம் அடிச்சு தின்னுட்டு சாகலாம். और सारे जो भेड़ बकरियां सब खाकर वो मरने को तैयार हो गए, और सब खाकर मरना सोचे। அவங்களுக்கு எப்படி சாவணுமா? और कैसे मरना था उन्हें? தின்னுட்டு சாவணும். सब खाकर मरना, ऐसा இந்த सोचे। சாரிபாத்து விதையிட்டு இருந்து படிச்சாங்கன்னு நினைக்கிறேன். और शायद ये सारी बात विधवा स्त्री से उन्होंने इस बात को सीखा। அவ சொல்றா, वो कहती है, 2 சப்பாத்தி தான், और 2 ही रोटी है, அதுல ஒண்ணு தான் கிடைக்கும், और एक ही मिलेगा, அந்த ஒரு சப்பாத்தியும் தின்னுட்டு और वो खाकर भी मैं मर जाऊंगी। அவளுக்கு ஆசை என்ன ஆசை और பாருங்க. कैसा इच्छा उसके अंदर देखो, அவளுக்கு ஆசை என்ன ஆசை? और उसका इच्छा क्या है? என்ன ஆசை? और क्या है? சாப்பிட்டு சாகணும். और खाकर मरना है। அல்லேலூயா ரபா, हालेलुया, அல்லேலூயா. प्रभु की स्तुति हो। சிலருக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. और कुछ लोग डायलिसिस में रहते हैं, டயாலிசிஸ்னா அது கிட்னி போயிருச்சு ரபா. और उसका मतलब तो किडनी बीमारी है, சாவுதே சாவுது. और मरना ही है। அல்லேலூயா. ஆமே 2 லிட்டர் என்னது ஒரு 2 லிட்டர் பெப்சியை வாங்கி
அப்படியே பக்கத்துல ஒரு பக்கம் டயலிஸ் ஓடிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் और एक तरीके से डायलिसिस तो दूसरी जगह से बोलते हैं मुझे पेप्सी पीना है। அல்ல டாக்டர் அதை வந்து அங்க கீழே தள்ளி விட்டுறாரு. இப்ப என்னன்னு சொன்னா சாகுதே சாவுது குடிச்சிட்டு சாவறோம், और तो वो कहते मरना ही है तो मैं अच्छे से पी कर मर जाऊं சாவுதே சாவுது தின்னுட்டு சாவறோம். और खा कर मर जाऊं। அல்லேலூயா. हालेलुया। அப்படித்தான் சாரிபாத் நினைச்சான். और ऐसे ही वो सारीबात स्त्री समझी, ஆனால் அவன் சொன்னா, लेकिन उसने कहा, எலியா சொல்றாரு, एलिया ने कहा, நீ தின்னுட்டு சாகிறதுக்கா இல்ல, और तू खाकर मरने के लिए நீ नहीं, உண்டாக்குறதுல முதல் உள்ளதை யாருக்கு கொடுத்துரு. और जो तू बना रही है उसमें पहले किसको दे देना। அந்த ரெண்டு சப்பாத்தி இருக்குல்ல, और जो 2 रोटियां है அதுல ஒரு சப்பாத்தியை நீ தின்றாத, और एक को तू मत खा ले, முதல்ல யாருக்கு கொடுத்துரு, पहले किसको दे, எனக்கு கொடுத்துரு. पहला मुझे दे दे, அப்புறம் நடக்கிறத பாருங்க. और फिर जो होता है उसे देख, அப்புறம் எல்லாம் அதுலயே உனக்கு நல்ல ஆசீர்வாதமா இருக்கும். और फिर सब तेरे लिए आशीष जैसा होगा। அல்லேலூயா. हालेलुया। நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? और अगर आप रहते तो क्या करते என்ன थे, பண்ணிருப்பீங்க? क्या करते थे। முன்ன பின்ன பார்த்தது கிடையாது அந்த ஆளை. और उस आदमी को तो आगे पीछे नहीं देखा, அந்த விதவத்தை எலியாவை முன்ன பின்ன பார்த்திருக்க மாட்டான். उस विधवा ने एलिया को पहले कभी शायद देखा नहीं ஆளு होगा, தாடியோட வந்து நிக்கா. और वो आदमी तो दाढ़ी के साथ शायद आया, அல்லேலூயா. சரியான போர்வையை போட்டுக்கிட்டு வாராரு. और अच्छे वस्त्र को पहन कर आता है। நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? तो आप क्या कहते हैं। அல்லேலூயா. நாங்களே சாக இல்லாம உனக்கு சப்பாத்தியா வேணும், और हम ही मरने वाले, तुझे रोटी चाहिए क्या। என்னென்னமோ சொல்லிருப்பீங்க. और शायद कुछ और भी आप कहते थे, வேற எங்கிட்டாவது பார்த்து போறாவா. और कुछ और दूसरा जगह देख कर जा, ஆனா அவ ஒரு வார்த்தை கூட சொல்ல, लेकिन उसने कुछ भी नहीं कहा, அந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சு முதல் பங்கு கொடுத்தாள். और उस बात को उसने आगे बढ़ा करके पहला जो चीज दिया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் அவளை தாராளமாய் और ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उस स्त्री को बहुत एक से आशीष किया, எண்ணெய் மாவும் குறையவில்லை, और रोटी और तेल कम नहीं हुआ, உண்டாக்கிட்டே இருக்கிறா. वो बनाती गई, 4 சப்பாத்தி போட்டாச்சு, और 4 हो गया, 10 சப்பாத்தி और போட்டாச்சு, 10 रोटियां बनाया, 25 போட்டாச்சு, और 25 बनाया, பட்டினியா கடந்த வயிறு இப்ப நிறைஞ்சிருச்சு. और जो भूख का पेट भर गया। 10 நாள் சாப்பிடாம கடந்தவா எப்படி சாப்பிடுவீங்க? और 10 दिन से अगर खाए नहीं तो कैसे खाए होंगे, எப்படி சாப்பிடுவீங்க? और कैसे खाते சரி, हैं। ஒரு 4 நாள் சாப்பாடு இல்லாம சரியா இல்லாம இருக்கு, अगर 4 दिन से अच्छे से भोजन नहीं मिला கிடைச்சா எப்படி சாப்பிடுவீங்க? तो कैसे खाएंगे, அவசரமா சாப்பிடுவீங்க. और जल्दबाजी में ज्यादा खाएंगे, எத்தனை முடியுமோ அத்தனை என்ன செஞ்சிருது சாப்பிடுவீங்க. और जितना हो सकता है उतना खा लेते हैं, அவளுக்கு எவ்வளவு சாப்பிடணுமோ சாப்பிடு, और उतना वो खा पाए, ஆனாலும் குறைவில்லாமல் लेकिन கர்த்தர் फिर भी कमियों के बिना परमेश्वर ने எத்தனை பேர் रखा। குறைவில்லாமல் கர்த்தர் और நடத்துறார். कितने लोग कहते हैं बिना कमी का परमेश्वर रखता है। கர்த்தரை கனப்படுத்துகிற பிள்ளைகளே, जो परमेश्वर का आदर करते हैं, உன் முதற்கனினால கர்த்தரை கனப்படுத்தும் जो போது, पहली उपज से परमेश्वर की आराधना आदर करते கர்த்தரை हैं, கனப்படுத்தும் போது जब परमेश्वर का आदर करते हैं, ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல, जिस परमेश्वर ने अब्राहम को आशीष किया, ஆபிரகாமை ஆசீர்வதித்தது जिसने போல अब्राहम को आशीष किया, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். वो आपको भी आशीष करते हैं। சிறியவன் பெரியவராலே जो ஆசீர்வதிக்க. छोटा है वो बड़े से आशीष होता है। இன்னைக்கு ஒரே வார்த்தை நமக்கு, और आज एक ही जो वचन है, ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு வார்த்தை, जो एक परमेश्वर ने वचन दिया, சிறியவன் பெரியவராலே ஆசீர்வதிக்கப்படும், जो छोटा है वो बड़े से आशीष पाता है, சிறியவள் பெரியவளாலே और ஆசீர்வதிக்கப்படும். जो छोटी वो बड़ी से आशीष पाता है। கையை கொடுத்து சொல்லுவோம், बाजू वाले से कहिए, சிறியவன் பெரியவராலே और ஆசீர்வதிக்கப்படும், छोटा जो है बड़े से आशीष पाता है, சிறியவள் பெரியவளாலே छोटी बड़े से आशीष पाती है। கர்த்தர் பெரியவர். परमेश्वर बड़ा है, கையை விட்டுறாதங்க, கர்த்தர் और பெரியவர். हाथ मत छोड़िए, कहो परमेश्वर महान है, அல்லேலூயா. நாம் और சிறியவர், हम छोटे हैं, பெரியவராகிய கர்த்தர் और जो महान परमेश्वर है, சிறியவர்களாகிய நம்மை वो जो हम छोटे हैं, ஆசீர்வதிப்பார். वो आशीष करेगा, ஆசீர்வதிப்பார். वो आशीष करेगा, பரிபூர்ண ஆசீர்வாதம், परिपूर्ण आशीष, பரிபூர்ண और ஆசீர்வாதம். परिपूर्ण आशीष। இன்று முதல் பரிபூர்ணமாய் கர்த்தர் और आज से ஆசீர்வதிப்பார். परमेश्वर देता है। அல்லேலூயா. हालेलुया। நாம் எழுந்து கர்த்தர் ஸ்தோத்திரம், और हम सब खड़े होकर परमेश्वर को धन्यवाद நாம் करें। எழுந்து கர்த்தர் ஸ்தோத்திரிப்போம். हम जब खड़े होकर परमेश्वर को धन्यवाद करने இன்னைக்கு लगे, திருவிருந்து ஆராதனையில கடந்து और வந்திருக்கிறோம். आज हम जो प्रभु भोज में आए हैं, கர்த்தரை நாம் கனப்படுத்தி அவரை ஆராதி परमेश्वर को आदर करके हम आराधना करें।